சத்தம் முழு மைதானத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. வண்ணமயமான விளக்குகளின் கீழ் பெண்கள் பளபளப்பான லெஹெங்காக்களை அணிந்து வட்ட வட்டமாக சுற்றி கொண்டிருந்தனர். குழந்தைகள் கைகளில் தண்டியாக்களை வைத்து ஓடிக்கொண்டிருந்தனர். மேடையின் அருகில் நின்ற மக்கள் மொபைலை உயர்த்தி வீடியோ எடுத்து கொண்டிருந்தனர். ஆனால் ஈஷானி திரிவேதிக்கு அப்போது இசையும் கேட்கவில்லை, மக்களின் சிரிப்பும் கேட்கவில்லை. அவளது பார்வை மைதானத்தின் மறுமுனையில் நின்ற வெள்ளை நிற புதிய 7 இருக்கைகள் கொண்ட எஸ்யூவியின் மீது நிலைத்திருந்தது. காரின் பொன்னெட்டில் சிவப்பு மற்றும் பொன்னிறத்தில் பெரிய ரிப்பன் கட்டப்பட்டிருந்தது. முன்பக்கத்தில் செண்டு மலர் மாலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. தன்வி கார் கதவுடன் சாய்ந்து நின்றிருந்தாள். அவள் அடர் பச்சை நிற விலையுயர்ந்த லெஹெங்கா அணிந்திருந்தாள். கையில் மின்னும் சாவி இருந்தது. முகத்தில் ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்றது போன்ற பெருமை தெரிந்தது. அவளுக்கு அருகில் நின்ற சுதா திரிவேதி மீண்டும் மீண்டும் மக்களிடம் சிறிய மருமகளின் மகிழ்ச்சிக்காக நாங்கள் பல ஆண்டுகளாக சேர்த்த சேமிப்பை செலவிட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். ஈஷானியின் கையில் பிடித்திருந்த மொபைல் நடுங்கத் தொடங்கியது. திரையில் வங்கியின் அதே செய்தி திறந்திருந்தது. அதை அவள் 6 நாட்களுக்கு முன்பு பலமுறை படித்திருந்தாள். 18 லட்சம் ரூபாய் வெற்றிகரமாக சுதா திரிவேதியின் கணக்கில் மாற்றப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த பணம் ஒரு கடுமையான இதய நோய்க்கான சிகிச்சைக்காக கொடுக்கப்பட்டது. ஈஷானியிடம் சில நாட்களுக்குள் அறுவை சிகிச்சை செய்யவில்லை என்றால் சுதாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. இன்று அதே சுதா மேடையின் அருகில் நின்று உரத்த குரலில் சிரித்துக் கொண்டிருந்தாள். விருந்தினர்களுக்கு மிட்டாய் கொடுத்து கொண்டிருந்தாள். தன்வியின் கையில் புதிய காரின் சாவியை கொடுத்து கொண்டிருந்தாள். ஈஷானியின் பக்கத்தில் நின்ற நிகில் முகம் அசாதாரணமாக அமைதியாக இருந்தது. அவர் கோபத்தில் கத்தவும் இல்லை, தன் தாயின் பக்கம் நகரவும் இல்லை. அவர் வெறுமனே காருக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த சிறிய பலகையின் புகைப்படம் எடுத்தார். அதில் புக்கிங் தேதி எழுதப்பட்டிருந்தது. பிறகு மிக மெதுவான குரலில் சொன்னார், இந்த கார் அன்று மாலையே புக் செய்யப்பட்டது. நாம் பணம் அனுப்பிய அதே காலையில் ஈஷானியின் உள்ளே ஏதோ உடைந்தது. ஆனால் இந்த உடைவின் தொடக்கம் அந்த கர்பா மைதானத்திலிருந்து அல்ல. அதன் தொடக்கம் 6 நாட்களுக்கு முன்பு இந்தூரின் பழைய திரிவேதி வீட்டின் சாப்பாட்டு அறையிலிருந்து தொடங்கியது. அங்கு சுதா நடுங்கும் குரலில், என் இதயத்தின் ஒரு வால்வ் எப்போது வேண்டுமானாலும் வேலை செய்வதை நிறுத்திவிடலாம் என்று சொல்லியிருந்தாள். 6 நாட்களுக்கு முன்பு ஈஷானி காலை 5:45க்கு எழுந்திருந்தாள். அக்டோபரின் லேசான குளிர் இன்னும் முழுமையாக வரவில்லை. ஆனால் காற்றில் நவராத்திரி உற்சாகம் தெளிவாக உணரப்பட்டது. சுற்றுப்புற வீடுகளிலிருந்து தேவியின் பஜனைகள் கேட்கத் தொடங்கியிருந்தன. சில வீடுகளில் பிரசாதத்திற்காக சுண்டல் வறுக்கப்பட்டு கொண்டிருந்தது. சில இடங்களில் முற்றத்தில் ரங்கோலி போடப்பட்டு கொண்டிருந்தது. ஈஷானி சமையலறையில் கேஸ் ஏற்றி எக்கு கெட்டியில் தேநீர் வைத்தாள். அவர்களின் வீடு இந்தூரின் அமைதியான நடுத்தர வர்க்க பகுதியில் இருந்தது. 2 அறைகள் கொண்ட அந்த வீடு பழையதாக இருந்தது. ஆனால் ஈஷானி அதை சுத்தமாகவும் அன்பாகவும் வைத்திருந்தாள். வாழ்க்கை அறையில் இளஞ்சாம்பல் நிற சோபா இருந்தது. சுவரில் அவளது 7 வயது மகள் ஆராத்யாவின் ஓவியம் தொங்கியிருந்தது. ஜன்னலுக்கு அருகில் சிறிய மர மேசையில் பள்ளி புத்தகங்கள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. மழைக்காலத்தில் வாழ்க்கை அறையின் ஒரு சுவரிலிருந்து ஈரப்பதம் வந்துவிடும். ஆராத்யாவின் அறை மிகச் சிறியதாக இருந்ததால் படிக்கும் மேசை வைத்த பிறகு அலமாரியின் கதவு முழுவதுமாக திறக்க முடியாது. அதனால் ஈஷானியும் நிகிலும் பல ஆண்டுகளாக ஒரு புதிய அடுக்குமாடி குடியிருப்புக்காக பணம் சேர்த்து வந்தனர். யாருக்கும் சொல்லாமல் இந்தூரின் வெளிப்புற பகுதிகளில் கட்டுமானத்தில் இருக்கும் அபார்ட்மெண்ட்டிற்காக 18 லட்சம் ரூபாயை தனியாக வைத்திருந்தனர். அடுத்த மாதம் புக்கிங்கின் கடைசி தேதி இருந்தது. நிகில் குளித்து வெளியே வந்ததும் ஈஷானி அவர் முன் 4 கப் தேநீர் வைத்தாள். அவர் திரிவேதி ஹோம்வேர்ஸ் என்ற குடும்பத் தொழிலின் உற்பத்தி பிரிவை பார்த்து கொண்டிருந்தார். இந்த தொழிலை அவரது இறந்த தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய அளவில் தொடங்கியிருந்தார். இப்போது தேவாஸின் தொழில்துறை பட்டையில் அவர்களின் தொழிற்சாலை இருந்தது. அங்கு திரைச்சீலைகள், குஷன்கள், கவர்கள், படுக்கை ரன் மற்றும் ஹோட்டல்களுக்கான அலங்கார துணிகள் தயாரிக்கப்பட்டன. சட்டப்பூர்வமாக தொழிலின் பெரும்பகுதி இப்போது நிகிலின் பெயரில் இருந்தது. ஆனால் வீட்டிலும் உறவுகளிலும் எல்லாரும் இறுதி முடிவு சுதாவின் கையில்தான் இருக்கும் என்று நினைத்தார்கள். கணவர் இறந்த பிறகு பல ஆண்டுகள் தொழிலை அவளே நடத்தியிருந்தாள். அந்த போராட்டம் அவளுக்கு குடும்பத்தில் அசாதாரண அதிகாரத்தை கொடுத்தது. பிரச்சனை என்னவென்றால் அவள் அந்த அதிகாரத்தை பொறுப்பாக அல்லாமல் தன் பிறப்புரிமையான கட்டுப்பாடாக புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். நிகிலின் தம்பியான யசவர்தன் உற்பத்தியிலோ நிதி ஒழுக்கத்திலோ ஒருபோதும் ஆர்வம் காட்டவில்லை. ஒருமுறை ஆன்லைனில் தளபாடங்கள் விற்கும் வேலையை தொடங்கினான்.
ஒருமுறை பிரீமியம் மசாலாக்களின் பிரான்சைஸ் எடுக்கப் பேசினான். ஒருமுறை நண்பனுடன் காமர்ஸ் நிறுவனம் தொடங்கப் போனான். ஒவ்வொரு திட்டமும் சில மாதங்களில் முடிந்துவிடும். ஒவ்வொரு முறையும் சுதா பையன் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்வாள். யசவர்தன் நிகிலை விட வெறும் 4 வயது இளையவன். ஆனால் குடும்பத்தில் அவனை எப்போதும் சிறிய குழந்தை என்றே அழைத்தார்கள். அவனது தவறுகளை அனுபவ குறைபாடு என்று சொல்வார்கள். அவனது கடன் முதலீடாக கருதப்படும். அவனது அலட்சியத்தை உணர்ச்சி வசப்படும் குணம் என்று பெயரிட்டு விடுவார்கள். அவனது மனைவி தன்விக்கு விலையுயர்ந்த ஆடைகள், உணவகங்கள், பயணங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் புகைப்படங்கள் போடுவது பிடிக்கும். அவள் மிக இனிமையாக பேசுவாள். ஒவ்வொரு உறவினரின் விருப்பங்களையும் நினைவில் வைத்திருப்பாள். எந்த அத்தைக்கு எந்த மிட்டை பிடிக்கும், எந்த மாமியிடம் மகனின் தேர்வு எப்போது, எந்த பண்டிகையில் யாருக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்று எல்லாம் அவளுக்கு தெரியும். அதனால்தான் மிக குறுகிய காலத்திலேயே குடும்பத்தில் தன் இடத்தை பிடித்து கொண்டாள். ஈஷானி இதற்கு முற்றிலும் எதிர்மாறாக இருந்தாள். அவள் குறைவாக பேசுவாள், செலவுகளை கணக்கு வைப்பாள், வாக்குறுதி கொடுப்பதற்கு முன் தன் திறனை பார்ப்பாள். திருமணத்திற்கு முன் கணக்கியல் மற்றும் செலவு கட்டுப்பாட்டில் வேலை செய்திருந்தாள். திருமணத்திற்கு பிறகு சுதாவின் சொல்லுக்காக வேலையை விட்டுவிட்டாள். ஏனென்றால் குடும்பத்திற்கு வீட்டையும் தொழிலையும் இரண்டையும் பார்க்கக்கூடிய மூத்த மருமகள் தேவை என்று தோன்றியது. சில ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலில் கணக்குகள் குழப்பமடையத் தொடங்கிய போது ஈஷானியிடம் உதவி கேட்டார்கள். அவள் வாரத்தில் 4 நாட்கள் தேவாஸ் தொழிற்சாலைக்கு செல்வாள். கொள்முதல் பில்களை சரிபார்ப்பாள். தொழிலாளர்களின் சம்பள பட்டியலை தயாரிப்பாள். இருந்தும் குடும்ப கூட்டங்களில் அவளை வெளி மனிதர் போல உட்கார வைப்பார்கள். அன்று காலை நிகில் சீக்கிரம் தொழிற்சாலைக்கு செல்லப் போகிறார். செய்தித்தாளை மடித்து வைத்து கொண்டு சொன்னார், இன்று அம்மா வீட்டுக்கு போய் பூஜை தயாரிப்பை பார்த்துக்கொள். நாளை முதல் கர்ப்பா தொடங்குகிறது. தன்வி தனியாக எல்லாம் பார்க்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஈஷானி லேசாக சிரித்தாள். தன்வி நேற்று 3 மணி நேரம் சந்தையில் லெஹெங்கா தேர்ந்தெடுத்தாள். பூஜை பொருட்கள் வாங்க நேரம் மீதமிருக்க வாய்ப்பில்லை. நிகில் அவளது குரலில் மறைந்திருந்த சோர்வை உணர்ந்தார். நாற்காலியை நகர்த்தி அவளுக்கு அருகில் வந்தார். எல்லா வேலையையும் உன் மேல் போடுவது சரியல்ல என்று எனக்கு தெரியும். ஆனால் நவராத்திரி நாட்களில் சண்டையை அதிகரிப்பதும் சரியல்ல. ஈஷானி பதில் சொல்லவில்லை. இந்த வாக்கியத்தை அவள் 6 ஆண்டுகளாக வெவ்வேறு வடிவங்களில் கேட்டுக்கொண்டிருந்தாள். திருமணத்தில் அமைதியாக இரு. விருந்தினர்கள் வருகிறார்கள். தீபாவளியில் அமைதியாக இரு. பண்டிகை நாள். யாரோ ஒருவருக்கு நோய் வந்தால் அமைதியாக இரு. நேரம் சரியில்லை. குழந்தையின் பிறந்த நாளில் அமைதியாக இரு. மகிழ்ச்சியான நாள். மெல்ல மெல்ல அவளுக்கு புரியத் தொடங்கியது. குடும்பத்தில் உண்மை பேச ஒருபோதும் சரியான நேரம் வரப்போவதில்லை. மதியம் வரை அவள் சுதாவின் வீட்டை அடைந்தாள். அந்த வீடு இந்தூரின் பழைய பகுதியில் கட்டப்பட்ட 2 மாடி வீடு. நுழைவாயிலில் பித்தளை மணிகள் தொங்கின. முற்றத்தில் துளசி செடி. வாழ்க்கை அறையில் கனமான செதுக்கப்பட்ட தளபாடங்கள். சுவர்களில் நிகிலின் தந்தையின் புகைப்படங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு புகைப்படத்திலும் யசவர்தன் தந்தையுடன் நின்றிருப்பான். நிகில் மூலையில் கடுமையான முகத்துடன் தெரிவார். சுதா வாழ்க்கை அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த திவானில் உட்கார்ந்திருந்தாள். தன்வி அவளது கால்களில் எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தாள். பண்டிட்ஜி கலச பட்டியலை அனுப்பிவிட்டார். பூக்கள், தேங்காய், சீலை மற்றும் 9 வகை தானியங்கள் இன்றே வாங்க வேண்டும். ஈஷானி தன் பையை ஒரு பக்கம் வைத்தாள். நான் வழியில் சந்தைக்குச் சென்றிருந்தேன். பெரும்பாலான பொருட்களை வாங்கி வந்துவிட்டேன். புதிய பூக்களை மட்டும் நாளை காலை வாங்க வேண்டும். சுதா பட்டியலை பார்க்கவும் இல்லை. சொன்னால் தன்வியை கூட்டிச் சென்றிருந்தால் அவள் சிறந்த பொருட்களை தேர்ந்தெடுத்திருப்பாள். உனக்கு எப்போதும் சாதாரணமான பொருட்கள்தான் பிடிக்கும். தன்வி உடனே இனிமையான குரலில் சொன்னாள். அம்மா, அக்கா நன்றாக உழைத்திருக்கிறாள். அவளிடம் ஒன்றும் சொல்லாதீர்கள். நான் மாலையில் அலங்காரத்திற்கு இன்னும் சிலவற்றை வாங்கி வருகிறேன். இது அவளது பழக்கமான வழிமுறை. முதலில் சுதாவுக்கு புகார் சொல்ல வாய்ப்பு கொடுப்பாள். பிறகு ஈஷானியின் சார்பாக தாராள மனப்பான்மை காட்டி தன்னை புத்திசாலியாக காட்டிக்கொள்வாள். வெளியில் இருந்து கேட்பவர்களுக்கு அவள் மூத்த மருமகளை ஆதரிப்பது போல் தோன்றும். ஆனால் உண்மையில் சுதாவின் மனதில் ஏற்கனவே இருந்த ஒப்பீட்டை மேலும் வலுப்படுத்தி விடுவாள். ஈஷானி எதுவும் சொல்லவில்லை. அவள் சமையலறைக்குச் சென்று பிரசாதத்திற்கான பொருட்களை ஒழுங்குபடுத்தத் தொடங்கினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு யசவர்தன் வந்தான். அவனது குரல் முற்றத்திலிருந்தே கேட்டது. அவன் போனில் யாரிடமோ அடுத்த வாரம் வரை பணம் செலுத்தி விடுவேன். எனக்கு 2 நாள் நேரம் மட்டும் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். போனை முடித்த பிறகு நேராக தாயிடம் சென்றான். சுதா கவலையுடன் கேட்டாள், மீண்டும் யாருடைய போன்? ஒரு சப்ளையர், சாதாரண விஷயம்.
இப்போது எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்? யசவர்தன் ஈஷானியை பார்த்து குரலை தாழ்த்தினான். சுமார் 5 லட்சம். ஈஷானியின் கைகள் நின்றுவிட்டன. வெறும் ஒரு மாதத்திற்கு முன்பு சுதா தொழிற்சாலையிலிருந்து 4 லட்சம் எடுத்து யசவர்தனுக்கு கொடுத்திருந்தாள். அப்போது அந்த தொகை ஒரு வணிக ஆர்டரில் சிக்கியுள்ளது என்று சொல்லியிருந்தாள். இப்போது புதிய பணம் கேட்கும் நிலை வந்திருந்தது. சுதா உடனே சொன்னாள், நிகிலிடம் பேசுகிறேன். யசவர்தன் கோபத்துடன் சொன்னான், அண்ணனிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முதலில் 10 கேள்விகள் கேட்பார், பிறகு கணக்கு கேட்பார். நான் வீட்டின் மகன் அல்ல, ஒரு ஊழியன் போல் தோன்றுகிறது. ஈஷானியால் தன்னை அடக்க முடியவில்லை. தொழிலின் பணத்திற்கு கணக்கு கேட்பது தவறல்ல. கடந்த மாதம் கொடுத்த தொகைக்கும் எந்த பில்லும் வரவில்லை. சுதாவின் முகம் கடுமையாயிற்று. உன்னிடம் யார் கேட்டார்கள்? நீ கணக்குகளை மட்டும் பார்க்கிறாய். குடும்பத்தின் முடிவுகளை இன்னும் நான் தான் எடுக்கிறேன். நான் குடும்ப முடிவு எடுக்கவில்லை. தொழிலாளர்களுக்கு அடுத்த மாதம் தீபாவளி முன்பணம் கொடுக்க வேண்டும். கணக்கின்றி பணம் எடுத்தால் பிரச்சனை வரும். சுதா கேலியாக சொன்னாள். நீ காகிதங்களை பிடிக்கத் தொடங்கிய நாளிலிருந்து இந்த வீட்டில் உறவுகள் குறைந்த, விதிகள் அதிகமாகிவிட்டன. குடும்பம் நம்பிக்கையால் நடக்கும், ரசீதுகளால் அல்ல. தன்வி யசவர்தனுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டே இனிமையான குரலில் சொன்னாள். விட்டுவிடுங்கள், அக்காவுக்கு தோன்றுகிறது. அவள் முன்னால் பதிவு செய்யாத பணம் எல்லாம் திருட்டு. ஈஷானி அவளை பார்த்தாள். தன்வி சிரித்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த சிரிப்பிற்குள் சவால் இருந்தது. அவள் பதில் சொல்லப் போகிறபோது சுதா திடீரென தன் கையை மார்பில் வைத்தாள். முதலில் எல்லாருக்கும் கோபத்தால் மூச்சை சமாளிப்பது போல் தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியிலேயே அவளது முகம் வெள்ளையாயிற்று. விரல்கள் திவானின் சீட்டினுள் சிக்கின. அவள் முன் சாய்ந்து கடுமையாக மூச்சுவிடத் தொடங்கினாள். தன்வி அலறினாள். யசவர்தன் ஓடி தாயிடம் வந்தான். ஈஷானி உடனே தண்ணீர் கொடுத்து நாடியை பார்க்கத் தொடங்கினாள். சுதாவின் உள்ளங்கை குளிர்ந்திருந்தது. அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், மார்பில் மிக கடுமையான அழுத்தம். ஒரு கல்லை வைத்தது போல் இருக்கிறது. முதன்முறையாக ஈஷானி ஆம்புலன்ஸ் அழைக்க போனை எடுத்தாள். ஆனால் சுதா அவளது கையை பிடித்தாள். மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. நான் காலையிலேயே மருத்துவரை பார்த்து வந்தேன். அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. நிகில் அல்லது ஈஷானிக்கு எந்த பரிசோதனை பற்றியும் தகவல் இல்லை. யசவர்தன் கேட்டான், நீங்கள் தனியாக ஏன் போனீர்கள்? சுதாவின் கண்களில் கண்ணீர் வந்தன. யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. எனக்கு வாயு அல்லது பலவீனம் என்று தோன்றியது. ஆனால் மருத்துவர் சொன்னார், இதயத்தின் ஒரு வால்வ் மோசமாக சேதமடைந்து விட்டது. தன்வி உள்ளே சென்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு மங்கலான உரையுடன் திரும்பினாள். அதில் பரிசோதனை அறிக்கைகளும் மருத்துவரின் எழுத்துடன் ஒரு தாடும் இருந்தன. ஈஷானி ஆவணங்களை கையில் எடுத்தாள். மருத்துவ மொழியை அவள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அறிக்கையில் கடுமையான வால்வ் கோளாறு, உடனடி அறுவை சிகிச்சை, உயர் ஆபத்து போன்ற சொற்கள் தெளிவாக தெரிந்தன. சுதா அழுது கொண்டே சொல்லத் தொடங்கினாள். மருத்துவர் சொன்னார், எப்போது வேண்டுமானாலும் நிலைமை மோசமடையலாம். சில நாட்களுக்குள் செயல்முறை நடைபெறவில்லை என்றால் ஆபத்து அதிகரிக்கும். ஈஷானி கேட்டாள், எந்த மருத்துவமனையில் பார்த்தீர்கள்? ஒரு இதய நோய் மையம். தன்விக்கு தெரிந்த ஒருவர் நேரம் வாங்கி கொடுத்தார். மருத்துவரின் பெயர் என்ன? சுதா கண்களை மூடிக்கொண்டாள். எனக்கு நினைவில்லை. இவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்ட பிறகு யாருடைய பெயர் நினைவில் இருக்கும்? யசவர்தன் அறிக்கையை ஈஷானியின் கையிலிருந்து எடுத்துக்கொண்டான். இப்போது கேள்விகளின் நேரம் அல்ல. முதலில் சிகிச்சை ஏற்பாடு செய்ய வேண்டும். தன்வி கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னாள். தனியார் மருத்துவமனை ஆரம்ப வைப்புத் தொகையாக 18 லட்சம் கேட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கூடுதல் செலவுகள் தனியாக இருக்கும். 2 நாட்களுக்குள் பணம் செலுத்தவில்லை என்றால் ஒதுக்கப்பட்ட நேரம் வேறு நோயாளிக்கு கொடுக்கப்படும். ஈஷானியின் மனம் மூழ்கியது. அந்த 18 லட்சம் அவளும் நிகிலும் அடுக்குமாடி குடியிருப்புக்காக சேர்த்திருந்த தொகையே. இந்த விஷயம் வீட்டில் சுதாவுக்கு மட்டும் தெரியும். சில மாதங்களுக்கு முன்பு அவளே ஈஷானியிடம் புதிய வீடு வாங்க எவ்வளவு பணம் மீதமுள்ளது என்று கேட்டிருந்தாள். யசவர்தன் தலை குனிந்து சொன்னான், என்னிடம் இப்போது ஒன்றும் இல்லை. தொழிலில் பணம் சிக்கியுள்ளது. சப்ளையருக்கு பணம் நின்றால் என் வேலை முழுவதுமாக நின்றுவிடும். தன்வி உடனே ஆதரித்தாள். நாங்கள் முயற்சி செய்கிறோம். என் நகைகளை பற்றியும் கேட்டேன். ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் சரியான விலை கிடைக்காது. சுதா ஒன்றும் சொல்லவில்லை.
அவள் ஈஷானியை மட்டும் பார்த்தாள். அந்த பார்வையில் வேண்டுகோள் இருந்தது. ஆனால் அதனுடன் ஒரு மறைமுக ஆணையும் இருந்தது. குடும்பத்தில் உள்ள அனைவரும் இறுதி தீர்வை யார் கொடுப்பார்கள் என்பதை அறிந்திருப்பது போல். ஈஷானி மெதுவாக சொன்னாள், நான் நிகிலை அழைக்கிறேன். நாங்கள் மருத்துவரிடம் பேசி மருத்துவமனைக்குச் சென்று செலவை புரிந்து கொள்வோம். சுதா திடீரென உரத்த குரலில் சொன்னாள், நான் பொய் சொல்கிறேன் என்று நினைக்கிறாயா? நான் அப்படி சொல்லவில்லை. பிறகு எல்லாவற்றையும் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் என்ன? மருத்துவர் எழுதியிருக்கிறார். அறிக்கை முன்னால் இருக்கிறது. நான் உன் முன்னால் வலியால் உட்கார்ந்திருக்கிறேன். இதைவிட அதிக ஆதாரம் வேண்டுமா? ஈஷானி அமைதியை காத்தாள். சிகிச்சை பெரியது. இரண்டாவது மருத்துவ ஆலோசனை பெறுவது சாதாரணம். இது சிகிச்சைக்கு உதவும். யசவர்தன் கடுமையான குரலில் சொன்னான், உன் பெற்றோருக்காக செலவு செய்யும்போது மக்கள் இரண்டாவது கருத்து கேட்பதில்லை. ஆனால் மாமியாருக்காக பணம் எடுக்கும்போது 10 ஆதாரங்கள் வேண்டும். இந்த வாக்கியம் வேண்டுமென்றே ஈஷானியை காயப்படுத்த சொல்லப்பட்டது. அவளது பெற்றோர் உஜ்ஜைனில் வாழ்ந்தனர். தந்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர். தாய் மூட்டுவாதத்தால் அதிகம் நடக்க முடியாது. இருந்தும் அவர்கள் ஒருபோதும் மகளிடம் பொருளாதார உதவி கேட்டதில்லை. இருந்தும் ஒவ்வொரு குடும்ப சண்டையிலும் ஈஷானி தன் பணத்தை பிறந்த வீட்டுக்காக சேமித்து வைக்கிறாள் என்ற குறிப்பு கொடுக்கப்படும். நிகில் 1/2 மணி நேரத்தில் வீடு வந்தார். ஈஷானி அவருக்கு போனில் அம்மாவின் உடல் நிலை கடுமையானது என்று மட்டும் சொல்லியிருந்தாள். அவர் நேராக சுதாவிடம் சென்றார். அவளது தோளில் கை வைத்து அறிக்கையை பார்க்கத் தொடங்கினார். அவரது கண்கள் ஒவ்வொரு வரியிலும் எதிர்பார்த்ததை விட நீண்ட நேரம் நின்றன. சுதா அழுது கொண்டே சொன்னாள், எனக்கு தெரியும், நீங்கள் இருவரும் என்னை நம்ப மாட்டீர்கள். நான் இறக்கும் வரை உங்களுக்கு மனநிறைவு வராது. நிகில் அமைதியான குரலில் பதிலளித்தார், அம்மா, நம்பிக்கையும் சிகிச்சையின் சரியான தகவலும் வெவ்வேறு விஷயங்கள். நான் இப்போதே மருத்துவமனைக்கு போன் செய்கிறேன். தன்வி விரைவாக சொன்னாள். இப்போது போன் செய்தால் பயனில்லை. மருத்துவர் அறுவை சிகிச்சையில் இருக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், முதலில் வைப்புத் தொகை அனுப்புங்கள், பிறகு சேர்க்கை நடைமுறை நடக்கும். நிகில் அவளை பார்த்தார். எந்த கணக்கில் பணம் செலுத்த வேண்டும்? அம்மாவின் கணக்கில். மருத்துவமனையில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் பணம் செலுத்துவார்கள். நேரடியாக மருத்துவமனையின் கணக்கில் ஏன் இல்லை? தன்வி ஒரு கணம் அமைதியாயிருந்தாள். பிறகு சொன்னாள், அங்கு பேக்கேஜ் வேறு விதமாக தயாரிக்கப்படுகிறது. எனக்கு முழு விவரம் தெரியாது. நிகிலின் கண்களில் சந்தேகத்தின் லேசான கோடு தோன்றியது. ஆனால் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அறிக்கையின் புகைப்படம் எடுத்து, நாளை நான் உங்களை நேரடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றார். சுதா தன் கையை இழுத்து கொண்டாள். என் சிகிச்சையின் முடிவை நான் எடுத்துவிட்டேன். என்னை வேறு ஏதோ மருத்துவமனையில் சுற்றி நேரத்தை வீணாக்காதீர்கள். உன் தந்தைக்கு பிறகு இந்த வீட்டை நான் தனியாக பார்த்து கொண்டேன். எனக்கும் எந்த மருத்துவரிடம் போக வேண்டும் என்பது தெரியும். யசவர்தன் தாய்க்கு பின்னால் நின்று சொன்னான். அண்ணா, பண ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் செய்யுங்கள். அம்மாவுக்கு மன அழுத்தம் கொடுத்து நிலையை மோசமாக்காதீர்கள். ஈஷானி பார்த்தாள். நிகிலின் முஷ்டி இறுகியிருந்தது. அவர் தாயுடன் வாதிட முடியும். ஆனால் பல ஆண்டுகால பழக்கத்தால் தன்னை அடக்கிக் கொண்டார். சிறுவயதிலிருந்தே அவருக்கு கற்பிக்கப்பட்டது. தாயின் போராட்டத்திற்கு முன் தன் முக்கியத்துவம் சிறியது. நிகிலின் தந்தை இறந்தபோது 2 சகோதரர்களும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தனர். ஒரு சாலை விபத்தில் அவரது உயிர் போனது. அப்போது தொழில் கடனில் இருந்தது. சுதா வீட்டின் நகைகளை அடமானம் வைத்தாள். தொழிலாளர்களிடம் நேரம் கேட்டாள். மெல்ல மெல்ல தொழிலை காப்பாற்றினாள். நிகில் படிப்பை விட்டு தொழிற்சாலையில் வேலை தொடங்கினார். யசவர்தனையோ படிப்பை முடிக்க வேறு இடத்திற்கு அனுப்பினார்கள். சுதா அடிக்கடி சொல்வாள், நிகில் புத்திசாலி என்பதால் அவருக்கு விரைவில் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. யசவர்தன் உணர்ச்சி வசப்படுபவன் என்பதால் அவனை காப்பாற்றி வைக்க வேண்டியிருந்தது. இந்த வித்தியாசம் பிறகு குடும்பத்தின் நிரந்தர விதியாகிவிட்டது. பலமானவனிடமும் புரிந்து கொள்ளும் திறன் உள்ளவனிடமும் தியாகம் கேட்கப்பட்டது. பலவீனன் என்று சொல்லப்பட்டவன் ஒவ்வொரு விளைவிலிருந்தும் காப்பாற்றப்பட்டான். அன்று ஈஷானியும் நிகிலும் வீடு திரும்பியதும் ஆராத்யா உற்சாகமாக சொன்னாள், பள்ளியில் கர்ப்பா பயிற்சி நடந்தது. நான் இளஞ்சிவப்பு சோழி அணிவேன். ஈஷானி சிரிக்க முயன்றாள். ஆனால் மகளின் அறையின் ஈரமான சுவரை பார்த்ததும் அவளது கண்கள் நிறைந்தன. இரவு ஆராத்யா தூங்கிய பிறகு நிகில் சாப்பாட்டு மேசையில் அறிக்கையை விரித்தார். ஒவ்வொரு தாளின் புகைப்படத்தையும் பெரிதாக்கி பார்த்தார். சில தாள்களில் மருத்துவமனையின் பெயர் வேறு போண்டில் இருந்தது. சில இடங்களில் தேதி திருத்தப்பட்டது போல் தோன்றியது. மருத்துவரின் முத்திரையும் தெளிவாக இல்லை. ஈஷானி கேட்டாள், உனக்கு ஏதேனும் தவறு தெரிகிறதா? நிகில் உடனே குற்றம் சாட்ட மறுத்தார்.
எனக்கு தகவல் முழுமையாக இல்லை என்று தோன்றுகிறது. இதயத்தின் பெரிய அறுவை சிகிச்சை. ஆனால் சேர்க்கை தேதிகள் இல்லை. மருத்துவரின் முழு பெயர் இல்லை. அனுமதி செலவின் அதிகாரப்பூர்வ கடிதம் இல்லை. ஒருவேளை அம்மா பயந்து போயிருக்கலாம். அவளுக்கு காகிதங்கள் புரியவில்லை. அதனால் நாளை காலை மருத்துவமனையுடன் பேசுகிறேன். ஈஷானி நாற்காலியில் உட்கார்ந்தாள். பணம் புக்கிங்கின் கடைசி தேதி நாளை மறுநாள். உண்மையில் ஆபத்து இருந்து நம் பணத்தால் நேரம் தவறினால். நிகில் அவளை பார்த்தார். நீ என்ன விரும்புகிறாய்? ஈஷானி பதில் சொல்வதற்கு முன் ஆராத்யாவின் அறையை பார்த்தாள். 18 லட்சம் வெறும் புதிய வீடு வாங்கும் தொகை அல்ல. அதில் அவள் வேலையை விட்ட பிறகு சேர்த்த சிறிய சேமிப்பு இருந்தது. நிகிலின் கூடுதல் ஷிப்ட் வருமானம் இருந்தது. பண்டிகைகளில் குறைத்த செலவுகள் இருந்தன. ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைத்த பயணங்கள் இருந்தன. ஆனால் மறுபுறம் ஒரு தாயின் உயிர். சுதா அவளிடம் நீதி செய்திருக்காவிட்டாலும் ஈஷானியால் அந்த எண்ணத்துடன் வாழ முடியாது. பணம் சேமித்ததால் சிகிச்சை நின்றுவிட்டது என்று அவள் மெதுவாக சொன்னாள். அறிக்கை சரியாக இருந்தால் நாம் அடுக்குமாடி குடியிருப்பை பின்னால் வாங்கலாம். ஆராத்யா இன்னும் சில ஆண்டுகள் இந்த அறையிலேயே இருக்கட்டும். ஆனால் அம்மாவுக்கு ஏதேனும் ஆனால் நம் கணக்கில் பணம் இருந்தது என்று நினைத்து நாம் வாழ முடியாது. நிகில் தலை குனிந்தார். அம்மாவின் சிகிச்சைக்கு பணம் செலவழிப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உன் கருணையை மீண்டும் உனக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் என்று எனக்கு பயம். ஈஷானிக்கு இந்த வார்த்தை கடுமையாக இருந்தது. இருந்தும் நிகில் காரணமின்றி இப்படி சொல்லவில்லை என்பது அவளுக்கு தெரியும். கடந்த ஆண்டுகளில் சுதா பலமுறை நோய், குடும்ப மரியாதை, தந்தையின் நினைவு ஆகியவற்றை பயன்படுத்தி அவளிடமிருந்து முடிவுகளை வாங்கியிருந்தாள். அடுத்த காலை 6 மணிக்கு சுதாவின் போன் வந்தது. பலவீனமான குரலில் சொன்னாள். இரவு முழுவதும் மூச்சு விடுவதில் சிரமம். பணம் எப்போது அனுப்பப்படும்? ஈஷானி பரிந்துரைத்தாள். நாங்கள் உடனே ஆம்புலன்ஸ் அழைத்து உங்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறோம். சுதா கோபமடைந்தாள். உனக்கு புரியவில்லையா? என்னை பார்த்த அதே மருத்துவர்தான் என் சிகிச்சை செய்வார். முதலில் பணம் செலுத்தப்பட்டால் அவர் நேரம் கொடுப்பார். குறைந்தபட்சம் மருத்துவமனையின் முழு பெயரையாவது சொல்லுங்கள். தன்வி எல்லாம் பார்த்து கொள்கிறாள். அவளை தொந்தரவு செய்யாதீர்கள். போன் துண்டானதும் தன்வியின் செய்தி வந்தது. அவள் எழுதியிருந்தாள். சுதா மனரீதியாக உடைந்துவிட்டாள். பெரிய மகன் மற்றும் பெரிய மருமகள் பணம் சேமிக்க சிகிச்சையை தாமதப்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறாள். அடுத்த செய்தியில் எழுதியிருந்தாள். உறவினர்களுக்கு தெரிந்தால் குடும்பத்திற்கு மிக பெரிய கெட்ட பெயர் வரும். ஈஷானி செய்தியை நிகிலுக்கு காட்டினாள். அவர் போனை மேசையில் வைத்துக்கொண்டு சொன்னார். இது சிகிச்சை தகவல் அல்ல, இது அழுத்தம். ஆனால் அம்மாவின் குரல் உண்மையில் பலவீனமாக இருந்தது. நான் மருத்துவமனை எண்ணுக்கு போன் செய்தேன். இந்த அறிக்கையில் உள்ள பெயரில் அங்கு யாரோ தனியுரிமை காரணம் சொல்லி தகவல் கொடுக்கவில்லை. நோயாளியை கூட்டி வந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடக்கும் என்றார்கள். நாம் அம்மாவை கூட்டி செல்வோம். அவள் போக தயாராக இல்லை. ஈஷானி நீண்ட மூச்சு விட்டாள். வழி அதே இடத்தில் முடிந்து கொண்டிருந்தது. ஒன்று அவர்கள் பணம் கொடுக்க வேண்டும், அல்லது இரக்கமற்றவர்கள் என்று அறிவிக்கப்படுவார்கள். எந்த கேள்வியும் அம்மாவின் நோய் மீதான சந்தேகம் அல்ல, அவளது நோக்கத்தின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டது. மதியம் வரை உறவினர்களின் போன்கள் வரத் தொடங்கின. ஒரு அத்தை சொன்னாள், அம்மாவின் சிகிச்சை முதலில் நடக்க வேண்டும். காகித விஷயங்கள் பின்னால் பார்க்கலாம். ஒரு மாமா நிகிலுக்கு நினைவூட்டினார். சுதா கணவர் இறந்த பிறகு எத்தனை இன்னல்களை சகித்து குழந்தைகளை வளர்த்தாள். யாரும் நேரடியாக ஈஷானியின் பெயரை சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு உரையாடலிலும் வீட்டின் பெரிய மருமகள் பணத்தை தடுத்து வைக்கிறாள் என்ற குறிப்பு இருந்தது. மாலையில் நிகில் வீடு வந்தார். ஈஷானி வங்கி பாஸ்புக் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு புக்கிங் கோப்புக்கு முன் உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவர் ஒன்றும் சொல்லாமல் நாற்காலியை இழுத்து அவளுக்கு அருகில் உட்கார்ந்தார். ஈஷானி சொன்னாள், நான் பணம் அனுப்புகிறேன். நிகில் அவளை தடுக்கவில்லை, ஆனால் சில நிபந்தனைகள் வைத்தார். பணம் ரொக்கமாக கொடுக்கப்படாது. முழு பணம் வங்கி வழியாகவே செல்லும். விவரத்தில் தெளிவாக எழுதப்படும். இந்த தொகை சுதாவின் இதய சிகிச்சைக்காக மட்டும் கொடுக்கப்படுகிறது. அனைத்து செய்திகளும் ஆவணங்களும் பாதுகாப்பாக வைக்கப்படும். ஈஷானி வங்கி விண்ணப்பத்தை திறந்தாள். 18 லட்சம் பதிவு செய்யும் போது அவளது கைகள் நடுங்கின. திரையில் இறுதி உறுதிப்படுத்தல் தோன்றியது. ஆராத்யாவின் மகிழ்ச்சி நினைவுக்கு வந்தது. அவள் புதிய வீட்டின் படத்தை பார்த்தபோது சொல்லியிருந்தாள், புதிய அறையின் சுவரில் மேகங்களை வரைவேன். ஜன்னலுக்கு அருகில் படிக்க மேசை வைப்பேன். நிகில் அவளது கையை பிடித்தார்.
இன்னும் நிறுத்தலாம். ஈஷானி தலையசைத்தாள். அம்மா உண்மையில் ஆபத்தில் இருந்தால் ஒவ்வொரு தாமதமும் கடுமையாக இருக்கும். அவள் பணப்பரிமாற்றத்தை உறுதிப்படுத்தினாள். சில வினாடிகளில் ஆண்டுகளின் சேமிப்பு கணக்கிலிருந்து போய்விட்டது. விவரத்தில் எழுதப்பட்டது. இந்த தொகை சுதா திரிவேதியின் உடனடி இதய சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்காக கொடுக்கப்பட்டது. சுதா 3 நிமிடங்களுக்குள் போன் செய்தாள். அவளது குரல் முன்பை விட அதிக நிலையாக இருந்தது. ஈஷானியை புத்திசாலி மற்றும் பண்புள்ள மருமகள் என்று சொன்னாள். எனக்கு எப்போதும் தெரியும். ஆபத்தில் பெரிய மருமகள்தான் உடன் நிற்பாள் என்றும் சொன்னாள். ஈஷானியின் கண்களில் கண்ணீர் வந்தன. ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக சுதா அவளை வெளிப்படையாக பாராட்டியிருந்தாள். ஆனால் நிகிலின் முகம் கடுமையாகவே இருந்தது. அவர் போனை தன் கையில் எடுத்துக்கொண்டு சொன்னார். அம்மா, சிகிச்சையில் எவ்வளவு செலவானாலும் நான் கொடுப்பேன். ஆனால் இந்த பணம் அந்த நோக்கத்திற்காக மட்டும். எங்களுக்கு மருத்துவமனை ரசீது, சேர்க்கை விவரம், மருத்துவரின் பெயர் வேண்டும். சில நொடிகள் மறுபுறம் எந்த குரலும் இல்லை. பிறகு சுதா சோர்வான குரலை போலி செய்து சொன்னாள். உங்கள் பாதுகாப்பும் எனக்கு நினைவில் இருக்கிறது. என் குடும்ப பொறுப்பும். சுதா சொன்னால், யசவர்தன் நாளை காலை என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வான். தன்வியின் நண்பர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். நிகிலும் ஈஷானியும் வேலையை விட தேவையில்லை. ஈஷானி வற்புறுத்தினாள். நான் உங்களுடன் வருகிறேன். மருத்துவமனையில் பெண் உறுப்பினர் தேவைப்படலாம். சுதா உடனே மறுத்தாள். தன்வி என்னுடன் இருக்கிறாள். அதிக பேர் இருந்தால் எனக்கு பதட்டம் வரும். குறைந்தபட்சம் மருத்துவமனை முகவரியையாவது அனுப்புங்கள். யஷ் அனுப்பிவிடுவான். அடுத்த காலை 7 மணிக்கு குடும்பக் குழுவில் செய்தி வந்தது. சுதாவை சேர்த்துவிட்டார்கள். செய்தியில் மருத்துவமனையின் பெயர் இல்லை, அறை எண் இல்லை, மருத்துவர் தகவல் இல்லை. நிகில் யசவர்தனுக்கு போன் செய்தார். ஆனால் அவன் கால் துண்டித்துவிட்டு எழுதினான். நான் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறேன், பேச முடியாது. ஈஷானி தன்விக்கு போன் செய்தாள். போன் எடுத்தபோது மறுபுறம் அசாதாரண அமைதி. மருத்துவமனை அறிவிப்பு இயந்திரமோ மக்களின் குரலோ கேட்கவில்லை. அவள் கேட்டாள், அம்மா எப்படி இருக்கிறார்கள்? தன்வி மெதுவான குரலில் சொன்னாள். மருந்து கொடுத்து உறங்க வைத்து விட்டார்கள். எந்த மருத்துவமனை? நாங்கள் பார்க்க வருகிறோம். இப்போது வர வேண்டாம். அம்மா தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அண்ணனை பார்த்தால் மன அழுத்தம் வரும். ஈஷானி அதிர்ச்சியடைந்தாள். நிகில் அவர்களின் மகன். அவர் வருவதால் மன அழுத்தம் ஏன்? அவருக்கு தோன்றுகிறது அண்ணன் ஒவ்வொரு விஷயத்திலும் கேள்வி கேட்பார். மருத்துவர் மன அமைதி வைத்துக்கொள்ளச் சொல்லியிருக்கிறார். மருத்துவரின் பெயரை சொல்லுங்கள். தன்வி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு சொன்னாள், என்னை அழைக்கிறார்கள், பிறகு பேசுகிறேன். போன் துண்டானது. ஈஷானி நிகிலை பார்த்தாள். அவரது கண்களில் இப்போது கவலை மட்டும் இல்லை. முதன்முறையாக தெளிவான சந்தேகம் தெரிந்தது. அவர் அம்மாவின் அறிக்கையை மீண்டும் திறந்தார். அதன் புகைப்படத்தை தனியாக வைத்து வங்கிப் பண பரிமாற்ற ஆதாரத்தை பாதுகாப்பான கோப்புறையில் வைத்தார். வெளியே தெருவில் நவராத்திரி பாடல்கள் ஒலிக்கத் தொடங்கியிருந்தன. வீடுகளில் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் ஈஷானியின் சிறிய வாழ்க்கை அறையில் ஒரு கனமான அமைதி பரவியிருந்தது. 18 லட்சம் போய்விட்டன. அம்மாவின் சிகிச்சை பற்றிய எந்த தகவலும் இல்லை. மருத்துவமனையின் பெயர் குடும்பத்திடமிருந்து மறைக்கப்பட்டு கொண்டிருந்தது. தங்களது எதிர்காலத்தை பணயம் வைத்த அந்த பெண் தன் பெரிய மகனை தன்னை பார்க்க வரவேண்டாம் என்று மறுத்திருந்தாள். நிகில் மிக மெதுவான குரலில் சொன்னார், இனி நாம் யாருடைய வார்த்தையையும் நம்ப மாட்டோம். அடுத்த அடி ஆதாரத்தை பார்த்து மட்டுமே எடுப்போம். ஈஷானி ஒன்றும் சொல்லவில்லை. அவளது மனதில் இன்னும் நம்பிக்கை இருந்தது. இது சுதாவின் பயம் மற்றும் மன அழுத்தத்தின் விளைவு என்று. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அடியில் ஒரு குளிர்ந்த சந்தேகம் பிறந்திருந்தது. முதன்முறையாக அவளுக்கு தோன்றியது, ஒருவேளை நோய் குடும்பத்தில் எந்த ரகசியத்தையும் உருவாக்கவில்லை. ஒருவேளை நோயே அந்த ரகசியம். அடுத்த காலை ஈஷானியின் தூக்கம் மொபைலின் தொடர்ச்சியான அதிர்வால் கலைந்தது. கடிகாரத்தில் 6:10. ஜன்னலுக்கு வெளியே லேசான வெளிச்சம் பரவியிருந்தது. அருகிலுள்ள கோயிலிலிருந்து சங்கத்தின் ஒலி கேட்டது. நிகில் ஏற்கனவே எழுந்திருந்தார். வாழ்க்கை அறை மேசையில் லேப்டாப் திறந்து சுதாவின் அறிக்கை புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பெரிதாக்கி பார்த்து கொண்டிருந்தார். குடும்பக் குழுவில் யசவர்தனின் புதிய செய்தி வந்திருந்தது. அவர் எழுதியிருந்தார், அம்மாவின் சில ஆரம்ப பரிசோதனைகள் முடிந்துவிட்டன. ஆனால் மருத்துவர் சந்திப்பை மறுத்திருக்கிறார். அடுத்த 24 மணி நேரம் மிக முக்கியமானது. எனவே யாரும் போன் செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம். ஈஷானி செய்தியை இருமுறை படித்தாள்.
வார்த்தைகளை விட அந்த செய்தியின் அமைப்பு விசித்திரமாக இருந்தது. யசவர்தன் வழக்கமாக சிறிய, முழுமையற்ற, தவறான எழுத்துப்பிழை உள்ள செய்திகளை எழுதி வந்தது. மருத்துவமனைக்குள் நெட்வொர்க் பிரச்சினை உள்ளது. மருத்துவர்கள் மீண்டும் மீண்டும் போன் பயன்படுத்த வேண்டாம் என்று தடை செய்கிறார்கள். ஈஷானியின் மனம் உடனே பழைய வீட்டுக்குச் சென்று யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்க்க விரும்பியது. ஆனால் ஆராத்யாவை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். தொழிற்சாலையில் தொழிலாளர்களின் நவராத்திரி போனஸ் பட்டியலை தயாரிக்க வேண்டும். அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஒருவேளை உண்மையில் மருத்துவமனை விதிகள் கடுமையாக இருக்கலாம். ஆனால் உள்ளே இருந்த சந்தேகம் இப்போது அமைதியாக இருக்க தயாராக இல்லை. நிகில் அம்மாவின் அறிக்கையிலிருந்து மருத்துவமனையின் சின்னத்தை பார்த்து ஒரு முழுமையற்ற போன் எண்ணை கண்டுபிடித்தார். இணையத்தில் தேடியபோது இந்தூரில் அதே பெயரில் 2 வெவ்வேறு மருத்துவ மையங்கள் தெரிந்தன. ஒன்று சிறிய கிளினிக், மற்றொன்று தனியார் இதய நோய் நிறுவனம். அறிக்கையில் எழுதப்பட்ட முகவரியின் கடைசி பகுதி மங்கலாக இருந்தது. அவர் முதலில் கிளினிக்கிற்கு போன் செய்தார். அங்குள்ள ரிசெப்ஷன் சொன்னாள், நாங்கள் வெளி நோயாளி பரிசோதனை மட்டுமே செய்கிறோம். பெரிய அறுவை சிகிச்சை செய்வதில்லை. நிகில் சுதாவின் பெயரை சொல்லி கேட்டபோது நோயாளி தகவல் கொடுக்க மறுத்தாள். ஆனால் அவசியமாக சொன்னாள், எங்கள் மையத்தில் யாரையும் சேர்ப்பதில்லை. 2வது நிறுவனத்திற்கு போன் செய்தபோது ஒரு ஊழியர் சொன்னார், நோயாளியின் அடையாள எண் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாது. நிகில் அறிக்கையில் எழுதப்பட்ட எண்ணை படித்தார். ஊழியர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், எண்ணின் வடிவம் எங்கள் அமைப்புடன் பொருந்தவில்லை. நோயாளியுடன் நீங்களே வரவேண்டும். போனை வைத்துவிட்டு நிகில் நாற்காலியின் பின்னால் சாய்ந்தார். குறைந்தபட்சம் இவ்வளவு உறுதி. அம்மா அந்த சிறிய கிளினிக்கில் சேர்க்கப்படவில்லை. ஈஷானி உடனே சொன்னாள், 2வது மருத்துவமனையில் இருக்கலாம். ஆனால் அறிக்கையில் அந்த மருத்துவமனையின் சரியான நோயாளி எண் ஏன் இல்லை? ஈஷானி பதில் சொல்லவில்லை. ஒவ்வொரு புதிய கேள்வியும் அவளை குற்ற உணர்வில் நிரப்பியது. அவளுக்கு தோன்றியது, ஒரு நோயுற்ற பெண்ணின் மீது சந்தேகம் வைக்கிறேன். அதே நேரத்தில் அந்த பெண் வேண்டுமென்றே அவர்களை இருட்டில் வைத்திருக்கிறாள் என்றும் தோன்றியது. தொழிற்சாலைக்குச் சென்று தன் வேலையில் கவனம் செலுத்த முயன்றாள். தேவாஸ் உற்பத்தி பிரிவில் அன்று சாதாரணத்தை விட அதிக நடமாட்டம் இருந்தது. நவராத்திரி மற்றும் தீபாவளி இடையே ஹோட்டல்கள் மற்றும் சில்லறை கடைகளிலிருந்து பெரிய ஆர்டர்கள் வந்தன. தையல் பிரிவில் வண்ணத் துணிகளின் குவியல்கள் இருந்தன. இயந்திரங்களின் தொடர்ச்சியான சத்தம், பேக்கிங் டேப்பின் ஒலி, சரக்கு கழுவும் வாகனங்களின் ஓசை சூழலை சுறுசுறுப்பாக வைத்திருந்தன. ஈஷானி தொழிலாளர்களின் போனஸின் இறுதி விவரத்தை எடுத்தாள். கணக்கில் போதுமான தொகை இருந்தது. ஆனால் கடந்த 2 மாதங்களில் சில அசாதாரண பணப்பரிமாற்றங்கள் பதிவாகியிருந்தன. 2 பில்கள் அத்தகைய போக்குவரத்து ஒப்பந்ததாரரின் பெயரில் இருந்தன. அந்த தொழிற்சாலை இதற்கு முன் ஒருபோதும் வேலை செய்யவில்லை. தொகை சிறியதல்ல. இருந்தும் தொடர்புடைய சரக்கு பெருகை ரசீது கிடைக்கவில்லை. கொள்முதல் பிரிவிடம் கேட்டபோது ஊழியர் சொன்னார், 2 பணப்பரிமாற்றங்களும் சுதாவின் உத்தரவின் பேரில் செய்யப்பட்டன. காரணம் கேட்டபோது யசவர்தன் ஒரு சிறப்பு வாடிக்கையாளருக்காக மாதிரி சரக்கு அனுப்பிக் கொண்டிருந்தார் என்றார்கள். ஈஷானி அந்த பதிவுகளை தனியாக குறித்து கொண்டாள். இப்போது ஆதாரமின்றி எந்த முடிவுக்கும் வர விரும்பவில்லை. இருந்தும் அவளுக்கு உணர்ந்தது, பிரச்சனை சிகிச்சையின் 18 லட்சத்தில் மட்டும் நின்றுவிடாது. மதியம் தன்வி சமூக ஊடகத்தில் ஒரு புகைப்படம் போட்டாள். ஈஷானிக்கு இது ஒரு அறிமுக பெண்ணின் செய்தி மூலம் தெரிந்தது. புகைப்படம் ஒரு விலையுயர்ந்த பூட்டிக்குள் எடுக்கப்பட்டிருந்தது. தன்வி பெரிய கண்ணாடிக்கு முன் அடர் பச்சை நிற லெஹங்கா அணிந்து நின்றிருந்தாள். அவளுக்கு பின்னால் 2 ஊழியர்கள் வெவ்வேறு துப்பட்டாக்களை பிடித்திருந்தனர். புகைப்படத்தின் கீழ் எழுதப்பட்டிருந்தது, இந்த நவராத்திரியில் ஒரு பெரிய கனவு நிறைவேறப் போகிறது. ஒரு உறவினர் கேட்டாள், அம்மா மருத்துவமனையில் இருக்கும்போது நீங்கள் வாங்கல் எப்படி செய்கிறீர்கள்? தன்வி பதிலளித்தாள், குடும்பம் துக்கத்தின் நடுவிலும் சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சுதாவே விரும்புகிறார்கள், நான் கர்ப்பா நிகழ்ச்சியில் அழகாக தெரிய வேண்டும் என்று. ஈஷானிக்கு இந்த பதில் இப்போது இயல்பற்றதாக தோன்றியது. முந்தைய இரவு மருத்துவமனையில் போன் பயன்படுத்த முடியாது என்று சொன்னவள், அதே நேரத்தில் ஆடை தேர்ந்தெடுப்பது, புகைப்படம் எடுப்பது, கருத்துக்களுக்கு பதிலளிப்பது ஆகியவற்றில் பிஸியாக இருந்தாள். அவள் போஸ்டின் புகைப்படத்தை நிகிலுக்கு அனுப்பினாள். சில நிமிடங்கள் பதில் வரவில்லை. பிறகு அவர் எழுதினார், ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக்கொள். பொதுவில் எதுவும் கேட்காதே. மாலையில் வீடு திரும்பும்போது ஈஷானி தன்விக்கு மீண்டும் போன் செய்தாள். இந்த முறை அவள் கால் எடுத்தாள். பின்னணியில் மக்களின் உரையாடலும் இசையும் கேட்டன.
நீ எங்கே இருக்கிறாய்? மருத்துவமனையின் கேஃபிடேரியா பகுதியில் இருக்கிறேன். ஈஷானி சில நொடிகள் அமைதியாக குரல்களை கேட்டாள். அங்கே கர்ப்பா இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. ஒரு பெண் ஆடையின் விலையில் பேரம் பேசிக் கொண்டிருந்தாள். மருத்துவமனை கேஃபிடேரியா போல் ஒன்றும் தெரியவில்லை. அம்மாவுடன் பேசவை. அவர்கள் தூங்குகிறார்கள். அவர்களின் புகைப்படம் அனுப்பு. அவர்கள் சரியாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். தன்வியின் குரல் கடுமையாயிற்று. அக்கா, இப்போது ஒவ்வொரு மணி நேரமும் ஆதாரம் கொடுக்க வேண்டுமா? அம்மாவின் நிலை கடுமையானது. நீங்கள் புகைப்படம் கேட்கிறீர்கள். நான் ஆதாரம் கேட்கவில்லை. நான் அவர்களின் மருமகள். சிகிச்சைக்காக எங்கள் எல்லா சேமிப்பையும் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள எங்களுக்கு உரிமை உண்டு. பணம் கொடுத்தால் எந்த உரிமையும் வாங்க முடியாது. இந்த வாக்கியம் மிகவும் திடீரெனவும் கூர்மையாகவும் இருந்ததால் ஈஷானியால் ஒன்றும் பேச முடியவில்லை. தன்வி உடனே தன் குரலை மென்மையாக்கினாள். அவள் மன அழுத்தத்தில் இருக்கிறாள். மருத்துவர்களின் ஓட்டத்தில் சரியாக பேசவில்லை என்றாள். இரவுக்குள் உடல்நிலை தொடர்பான தகவல் அனுப்புவதாக மீண்டும் வாக்குறுதி அளித்தாள். இரவு எந்த தகவலும் வரவில்லை. அடுத்த நாள் சுதாவே ஈஷானிக்கு போன் செய்தாள். அவளது குரலில் இப்போது வலிக்கு பதிலாக கோபம் இருந்தது. ஈஷானி மீண்டும் மீண்டும் தன்வியிடம் கேள்வி கேட்டு அவளை தொந்தரவு செய்கிறாள் என்று புகார் சொன்னாள். நிகிலின் சந்தேகம் அவளது உடல்நிலையை மோசமாக்குகிறது என்றும் சொன்னாள். ஈஷானி பணிவுடன் கேட்டாள். அம்மா, உங்கள் அறுவை சிகிச்சை எப்போது? மருத்துவர் இன்னும் தேதி நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார். பணம் செலுத்தப்பட்டதா? ஆம், ரசீது கிடைத்துவிட்டது. மறுபுறம் சில நொடிகள் அமைதி. பிறகு சுதா சொன்னாள், ரசீது யசவர்தனிடம் இருக்கிறது. அவர் புகைப்படம் அனுப்பலாம். சுதாவின் குரல் உயர்ந்தது. நீ பணத்தை திரும்ப கேட்க விரும்புகிறாயா? நான் செலவின் ஆதாரம் மட்டும் விரும்புகிறேன். அப்படியானால் தெளிவாக சொல். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை. ஈஷானி கண்களை மூடிக்கொண்டாள். ஒவ்வொரு கேள்வியும் உணர்ச்சிபூர்வமான குற்றச்சாட்டாக மாற்றப்பட்டது. அவள் எவ்வளவு அமைதியாக இருக்க முயன்றாலும் அவ்வளவு கடுமையான மருமகள் என்று நிரூபிக்கப்பட்டாள். நிகில் அருகில் உட்கார்ந்து முழு உரையாடலையும் கேட்டார். போன் துண்டான பிறகு சொன்னார், இனி அவர்களிடம் எதுவும் கேட்காதே. அவள் எவ்வளவு பேசுவாளோ அவ்வளவு புதிய கதை உருவாக்குவாள். அன்று அவர் தொழிற்சாலையின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் மற்றும் நிதி கணக்குகளின் அனைத்து கடவுச்சொற்களையும் மாற்றினார். ஆவண ஒப்புதல் அமைப்பில் புதிய விதி சேர்த்தார். அவரது நேரடி சரிபார்ப்பு இல்லாமல் எந்த டிஜிட்டல் கையொப்பமும் செல்லாது. ஈஷானி கேட்டாள், உனக்கு ஏதேனும் கடுமையான ஆபத்து தோன்றுகிறதா? நிகில் சொன்னார், எனக்கு இப்போது இவ்வளவு மட்டும் தெரியும். குடும்பத்தில் யாரோ நம்மை விட அதிகம் அறிந்திருக்கிறார். யாராவது மருத்துவமனையின் பெயரை மறைக்கிறார். ரசீது கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் தொழிலின் பழைய பண பரிமாற்றங்கள் மாறத் தொடங்கினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 3ஆம் நாள் மதியம் யசவர்தன் தொழிற்சாலைக்கு வந்தான். நிகிலிடம் சொன்னான், அம்மாவின் சிகிச்சை செலவு மதிப்பிட்டதை விட அதிகமாக இருக்கலாம். மருத்துவர் கூடுதல் உபகரணங்கள் மற்றும் நீண்ட கண்காணிப்பு பற்றி சொல்லியிருக்கிறார். எனவே நிறுவனத்தின் கடந்த ஆண்டுகளின் வருமான விவரம், பதிவுச் சான்றிதழ், நிகிலின் அடையாளத்தின் சரிபார்க்கப்பட்ட நகல் வேண்டும். நிகில் கேட்டார், மருத்துவமனைக்கு நிறுவனத்தின் வருமான விவரம் ஏன் தேவை? யசவர்தன் சொன்னான், நான் மருத்துவக் கடன் வாங்க முயல்கிறேன். யாருடைய பெயரில்? குடும்பத்தின் பெயரில். குடும்பம் சட்டப்பூர்வ நபர் அல்ல. கடன் ஏதேனும் தனிநபர் அல்லது நிறுவனத்தின் பெயரில் இருக்கும். யசவர்தன் எரிச்சலடைந்தான். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் வழக்கறிஞராக மாறுகிறீர்களே. அம்மாவின் உயிர்கேள்வி. நிகில் அமைதியாக சொன்னார், மருத்துவமனையின் மதிப்பிடப்பட்ட செலவு மற்றும் கடன் விண்ணப்பத்தை எனக்கு அனுப்பு. நான் நேரடியாக செலுத்துகிறேன். உங்களுக்கு எங்கள் மீது நம்பிக்கை இல்லையா? என் வருமான விவரம் வேண்டும் என்று கேட்பவருக்கு கடன் எவ்வளவு என்று சொல்வதில் சிரமம் இருக்கக்கூடாது. யசவர்தன் மேசையில் வைத்திருந்த காகிதத்தை எடுத்து எறிந்தான். நிகில் திருமணத்திற்கு பிறகு மாறிவிட்டார். ஈஷானானையின் சொல்லுக்காக குடும்பத்தின் ஒவ்வொரு செலவிலும் தடை போடுகிறார் என்று குற்றம் சாட்டினான். வெளியே செல்லும்போது சொன்னான், அம்மாவுக்கு ஏதேனும் ஆனால் உறவினர்களுக்கு முன் எல்லா உண்மையையும் சொல்வேன். நிகில் அவனை பின்தொடரவில்லை. அலுவலகத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் அந்த நேரத்தை பதிவு செய்து ரெக்கார்டிங்கை பாதுகாப்பாக வைத்தார். பிறகு ஈஷானையிடம் கேட்டார், நிறுவனத்தின் பதிவு சான்றிதழின் கூடுதல் நகல்கள் எங்கே வைக்கப்பட்டுள்ளன? ஈஷானி சொன்னால், ஒரு நகல் முதன்மை பெட்டகத்தில், மற்றொன்று பழைய கணக்கு அலமாரியில். 2 அலமாரிகளையும் பார்த்தபோது முதன்மை நகல் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் பழைய கோப்பின் வெளிப்படையான உரை திறந்திருந்தது. ஆவணம் அதன் இடத்தில் இருந்தது. ஆனால் அதன் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது போல் தோன்றியது.
நிகில் அதே நேரத்தில் அனைத்து ஊழியர்களுக்கும் உத்தரவிட்டார். அவரது எழுத்துப்பூர்வ ஒப்புதல் இல்லாமல் யாருக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் கொடுக்கக்கூடாது. அவர் யசவர்தனின் பெயரை சொல்லவில்லை. ஆனால் ஈஷானி புரிந்து கொண்டாள். அவரது சந்தேகம் இப்போது ஆழமடைந்துவிட்டது. 4ஆம் நாள் மாலை குடும்பக் குழுவில் தன்வி பளபளப்பான வண்ணங்களுடன் டிஜிட்டல் அழைப்பிதழ் அனுப்பினாள். அதில் எழுதப்பட்டிருந்தது, திரிவேதி குடும்பம் நவரா அல்லது யசவர்தனின் பெயரை சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு தகவல் கிடைத்தது. பொதுவாக அத்தகைய காருக்கு 56 லட்சம் வரை ஆரம்ப முன்பணம் வாங்கப்படுகிறது. 18 லட்சம் என்ற எண் மீண்டும் அவர் முன் நின்றது. நிகழ்ச்சியின் மாலை ஈஷானி சாதாரண நீல நிற சேலை அணிந்தாள். அவளுக்கு அலங்கரிக்கும் மனம் இல்லை. ஆனால் பின்னால் யாராவது அவள் முன்பே சண்டைக்குத் தயாராகி வந்தாள் என்று சொல்ல விரும்பவில்லை. நிகில் லேசான கிரீம் நிற குர்தா அணிந்தார். இருவரும் ஆராத்யாவை ஈஷானியின் ஒரு அறிமுக அண்டை வீட்டாரிடம் விட்டுவிட்டனர். சமூக மைதானம் விளக்குகளால் நிறைந்திருந்தது. நுழைவாயிலில் தேவியின் பெரிய சிலை நிறுவப்பட்டிருந்தது. இருபுறமும் செண்டு மலர்களும் அசோக இலைகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேளத்தின் தாளத்துடன் இளைஞர்களும் இளைஞிகளும் வட்ட வட்டமாக நடனமாடிக் கொண்டிருந்தனர். உணவு கவுண்டரில் சாபுதானா கிச்சடி, கட்டுப்பூரி, தயிர், மிட்டாய்கள் வைக்கப்பட்டிருந்தன. மேடைக்கு அருகில் திரிவேதி குடும்பத்திற்காக சிறப்பு இடம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு சென்றதும் ஈஷானி சுதாவை பார்த்தாள். அவள் கழுத்தில் சிவப்பு நிற பட்டுச்சேலை அணிந்திருந்தாள். முடி நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. முகத்தில் முழு அலங்காரம். கழுத்தில் கனமான ஹார் மின்னியது. அவள் எந்த ஆதரவும் இல்லாமல் மக்களிடையே சுற்றி கொண்டிருந்தாள். சுதா ஈஷானியையும் நிகிலையும் பார்த்ததும் ஒரு கணம் அவளது முகம் மாறியது. பிறகு சிரித்து முன் வந்து சொன்னாள், நல்லது, நீங்கள் இருவரும் வந்துவிட்டீர்கள். குடும்ப மகிழ்ச்சியில் பெரிய மகன் இருக்க வேண்டும். நிகில் கேட்டார், நீங்கள் எப்போது மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தீர்கள்? இன்று மதியம் மருத்துவர் என்ன சொன்னார்? சுதா சுற்றிலும் நின்ற உறவினர்களை பார்த்தாள். இப்போது நோய் பற்றி பேசி சூழலை கெடுக்காதீர்கள். இன்று சுபநாள். தன்வி மேடைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தாள். அவள் அதே பச்சை லெஹங்கா அணிந்திருந்தாள். புகைப்படத்தில் பார்த்தது. கைகளில் கண்ணாடி வளையல்கள். முகத்தில் மிகுந்த உற்சாகம். அவள் ஈஷானியை கட்டிப்பிடிக்க முயன்றாள். ஆனால் ஈஷானி ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு இசை நிறுத்தப்பட்டது. அறிவிப்பாளர் அறிவித்தார், திரிவேதி குடும்பம் தன் சிறிய மருமகள் மற்றும் மகனுக்காக ஒரு சிறப்பு பரிசை வழங்கப் போகிறது. மைதானத்தின் ஓரத்தில் நின்ற பெரிய வெள்ளை உறை மெதுவாக அகற்றப்பட்டது. அதன் கீழ் அதே வெள்ளை 7 இருக்கைகள் கொண்ட எஸ்யூவி இருந்தது. மக்கள் கைத்தட்டினர். தன்வி மகிழ்ச்சியில் அலறினாள். யசவர்தன் அவளை கட்டிப்பிடித்தான். சுதா சாவியின் அலங்கார மாதிரியை உயர்த்திச் சொன்னாள், இது எங்கள் சிறிய மகன் மற்றும் மருமகளுக்கு நவராத்திரி ஆசீர்வாதம். ஈஷானியின் காதுகளில் ஒலிகள் மங்கலான. அவளது பார்வை காரின் பொன்னெட்டுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த சிறிய பலகையின் மீது சென்றது. அங்கே புக்கிங் தேதி தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. தேதி அதேதான். அவள் 18 லட்சம் சுதாவின் கணக்கில் அனுப்பிய நாள். நிகில் யாருக்கும் தெரியாமல் பலகையின் புகைப்படம் எடுத்தார். பிறகு காருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த கோப்பை பார்த்தார். தன்வி உற்சாகத்தில் ஆவணத்தை எடுத்து மக்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தாள். ஒரு காகிதத்தில் பணம் செலுத்திய தொகை பெரிய எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருந்தது. 18 லட்சம். ஈஷானி நிகிலின் கையை பிடித்தாள். இதுதான் நம் பணம். நிகிலின் முகம் கல் போல் ஆனது. அவர் சொன்னார், இப்போது ஒன்றும் பேசாதே. முதலில் முழு ஆவணத்தையும் பார்க்க வேண்டும். தன்வி மொபைலில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தாள். அவள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள், சுதா என்னை மகளை விட அதிகமாக மதித்திருக்கிறார்கள். அவள் கோப்பை கேமராவுக்கு முன் உயர்த்தினாள். அதே நொடியில் நிகில் தன் மொபைலால் வீடியோ காட்சியை பிடித்தார். கோப்பின் கீழ் ஒரு பெயர் தெரிந்தது. நிகில் திரிவேதி என்ற பெயருக்கு முன் இணை கையொப்பமிடுபவர் என்று எழுதப்பட்டிருந்தது. நிகில் புகைப்படத்தை பெரிதாக்கினார். அதன் கீழ் ஒரு டிஜிட்டல் கையொப்ப சின்னம் இருந்தது. அவரது அடையாள ஆவணத்தின் கடைசி 4 இலக்கங்களும் பதிவாகியிருந்தன. ஈஷானியின் உடல் குளிர்ந்தது. நீ இந்த கையொப்பத்தை போடவில்லையே, பழைய ஆவணத்திலிருந்து எடுக்க முடியுமா? டிஜிட்டல் கையொப்பத்திற்கு சரிபார்ப்பு தேவை. ஒன்று, யாரோ என் தகவலை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஊழியர் விதியை மீறியிருக்கிறார்கள். மேடையில் சாவி கொடுக்கும் தயாரிப்பு தொடங்கியிருந்தது.
சுதா தன்வியை அருகில் அழைத்தாள். யசவர்தன் பெருமையுடன் உறவினர்களை பார்த்து கொண்டிருந்தான். யாருக்கும் தெரியவில்லை, நிகில் அவர்கள் முன் நின்று தன் சொந்த பெயரில் உருவாக்கப்பட்ட போலி ஆவணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. நிகில் மீண்டும் சிறிது தூரம் சென்று வாகன மையத்தின் பலகையில் எழுதப்பட்ட எண்ணுக்கு போன் செய்தார். அவர் தன் முழு பெயரை சொல்லி, என் பெயரில் யாரோ கடன் விண்ணப்பத்தில் அனுமதியின்றி இணை கையொப்பமிடுபவராக பதிவு செய்திருக்கிறார்கள் என்றார். ஆரம்பத்தில் ஊழியர் தகவல் கொடுக்க மறுத்தார். ஆனால் நிகில் விண்ணப்பத்தின் குறிப்பு எண்ணை படித்தார். அது தன்வி கேமராவுக்கு முன் உயர்த்திய ஆவணத்தில் தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு போன் மிதி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. நிகில் தெளிவான வார்த்தைகளில் சொன்னார். அவருக்கு எந்த டிஜிட்டல் ஒப்புதலும் கொடுக்கப்படவில்லை. அவர் தனது அடையாளத்தை தவறாக பயன்படுத்தியதற்கு புகார் பதிவு செய்தார். மேலும் வாகனத்தின் இறுதி ஒப்படைப்பை தடுக்க கோரினார். அதிகாரி கேட்டார், அவர் மையத்தில் இருக்கிறாரா இல்லையா? நான் ஒரு நிகழ்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறேன். தயவு செய்து அலுவலக மேலாளரை சந்தியுங்கள். அடையாளம் சரிபார்க்கப்படும் வரை நாங்கள் கடனுடன் தொடர்புடைய தகவல்களை நிறுத்தி வைத்துள்ளோம். நிகில் போனை வைத்துவிட்டார். ஈஷானி கேட்டாள், இப்போது என்ன நடக்கும்? சாவி ஒருவேளை மேடைக்கு வரலாம், ஆனால் சட்டப்பூர்வ ஒப்படைப்பு நடக்காது. சுதா மேடையில் இருந்து நிகிலை அழைத்தாள். பெரிய சகோதரனாக நீங்களும் வந்து இருவருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்கள். நிகில் மெதுவாக மேடை நோக்கி நகர்ந்தார். ஈஷானி அவரோடு இருந்தாள். மக்கள் அவர்களுக்கு வழிவிட்டார்கள். தன்வி சிரித்துக்கொண்டே சொன்னாள், அண்ணா, இப்போது மகிழ்ச்சியாயிருங்கள். மாஞ்சி எங்களுக்கு எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்கிறார். நிகில் நேரடியாக சுதாவை பார்த்தார். இந்த கார் எந்த பணத்தில் வாங்கப்பட்டது? கரகோஷத்தின் சத்தம் மெதுவாக நின்றது. சுதாவின் புன்னகை உறைந்து போனது. என் சேமிப்பில் எவ்வளவு சேமிப்பு? இந்த கேள்வியை எல்லார் முன்னிலையிலும் கேட்பது அவசியம். என் பெயரில் இணை உத்தரவாததாரர் எல்லார் முன்னிலையிலும் உருவாக்கப்பட்டிருக்கும் போது கேள்வியும் எல்லார் முன்னிலையிலேயே இருக்கும். யஷ்வர்தன் வேகமாக முன்னே வந்தார். இது வெறும் காகிதப்பூர்வமான முறைமைதான். இதில் நான் பூர்த்தி செய்வேன். என் அனுமதியின்றி என் பெயரை பயன்படுத்துவது முறைமை அல்ல. தன்வி பேச்சை கையாள முயன்றாள். நிதி பிரதிநிதி குடும்பத்தில் வலுவான வருமானம் உள்ள ஒருவரின் பெயரை கேட்டதாக சொன்னாள். சுதா நிகில் பெரிய சகோதரன் என்று நினைத்துவிட்டாள். அதனால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் என்று. நிகில் கேட்டார், டிஜிட்டல் ஒப்புதல் யார் கொடுத்தது? யாரும் பதில் சொல்லவில்லை. அதே நேரத்தில் வாகன மையத்தின் மேலாளர் மேடை அருகே வந்தார். அவரது கையில் ஒரு டேப்லெட் இருந்தது. அவர் மரியாதையுடன் சொன்னார், நிதித்துறையிலிருந்து சரிபார்ப்பு தொடர்பான ஆட்சேபனை வந்துள்ளது. எனவே சாவி கொடுக்கும் முறைப்படியான புகைப்படம் எடுக்கலாம். ஆனால் வாகனத்தை வெளியே கொண்டு செல்ல முடியாது. அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் ஒப்படைக்கப்படாது. தன்வியின் முகம் இறங்கியது. நாங்கள் 18 லட்சம் கொடுத்திருக்கிறோம், மேலாளர் சொன்னார். அது முன்பணம். மீதி தொகை கடன் மூலம் வரவேண்டும். உத்தரவாததாரர் கையொப்பமிட மறுத்துவிட்டார். மக்களிடையே முணுமுணுப்பு தொடங்கியது. மொபைலில் நேரடி ஒளிபரப்பு இன்னும் நடந்து கொண்டிருந்தது. தன்வி பயந்து திரையை அணைத்துவிட்டாள். ஆனால் டஜன் கணக்கான பார்வையாளர்கள் எல்லாம் கேட்டுவிட்டார்கள். சுதா நிகிலின் கையை பிடித்து ஒரு பக்கம் இழுக்க முயன்றாள். நீ என்ன செய்துவிட்டாய்? குடும்பத்தின் மானத்தை மண்ணில் கலந்துவிட்டாய். நிகில் கையை விடுவித்துக் கொண்டார். மானத்தை நான் தாழ்த்தவில்லை. என் பெயரில் கடன் வாங்கியவர் தாழ்த்தியிருக்கிறார். ஈஷானி சுதாவிடம் கேட்டாள், அம்மா, நாங்கள் சிகிச்சைக்காக 18 லட்சம் அனுப்பிய அதே நாளில் இந்த கார் பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் எங்களிடம் சொல்லுவீர்களா? மருத்துவமனை பணம் எங்கே? சுதா சுற்றிலும் பார்த்தாள். பல உறவினர்கள் இப்போது கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் திடீரென்று தங்கள் கையை மார்பில் வைத்து மெதுவாக மூச்சுவிடத் தொடங்கினார்கள். என் உடல்நிலை மீண்டும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இருவருக்கும் இதுவே வேண்டியிருந்தது. ஈஷானி ஒரு கணம் முன்னேறினாள். ஆனால் நிகில் அவளை தடுத்துவிட்டார். அவர் மேலாளரிடம் தண்ணீர் கேட்டு, அம்மாவுக்கு வலி இருந்தால் நாங்கள் இப்போதே அவரை இதய நோய் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வோம் என்றார். சுதா உடனே சொன்னாள், எனக்கு மருத்துவமனை போக வேண்டாம். ஏன்? ஏனென்றால் மருத்துவர் ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறார். எந்த மருத்துவர்? சுதா அமைதியாகிவிட்டாள். ஒரு வயதான உறவினர் ஈஷானியிடம் வீட்டு விஷயத்தை பொது இடத்தில் எழுப்பக்கூடாது என்று புரிய வைத்தார். அம்மா பணத்திற்காக செய்தாலும் இறுதியில் அது குடும்பத்திற்கே செலவாகியிருக்கிறது. இளைய மருமகளுக்கு கார் கிடைத்திருந்தால் முழு குடும்பத்தின் வசதியும் அதிகரிக்கும். ஈஷானி தானே பதில் சொன்னாள். இந்த பணம் பரிசுக்காக கொடுக்கப்படவில்லை. 2 நாட்களுக்குள் இதய அறுவை சிகிச்சை நடக்காவிட்டால் அம்மாவின் உயிருக்கு ஆபத்து என்று எங்களிடம் சொல்லப்பட்டது. தன்வி திடீரென்று சொன்னாள், அக்காவுக்கு தொடக்கத்திலிருந்தே கார் பிரச்சனை.
அம்மா எங்களை அதிகம் நேசிக்கிறாள் என்று அவளுக்கு தோன்றுகிறது. ஈஷானி அவளை நோக்கி திரும்பினாள். எனக்கு காரில் பிரச்சனை இல்லை, பொய்யான நோயின் பெயரில் பணம் வாங்குவதில் பிரச்சனை. சுதா உரத்த குரலில் சொன்னாள். நான் பொய்யன் இல்லை. அப்படியானால் மருத்துவமனையின் ஒரு ரசீதை காட்டுங்கள். சுதா யஷ்வர்தனை பார்த்தாள். அவர் தன் பாக்கெட்டில் மொபைலை தேடும் நடிப்பு செய்தார். பிறகு எல்லா ரசீத்களும் வீட்டில் இருக்கின்றன என்றார். நிகில் சொன்னார். நாளை காலை 10 மணிக்குள் மருத்துவமனையின் அசல் ரசீது, மருத்துவரின் விவரம் மற்றும் என் பெயரிலுள்ள கடன் விண்ணப்பத்தின் முழு நகல் வேண்டும். அதுவரை கார் இங்கேயே இருக்கும். யஷ்வர்தனின் முகம் சிவந்தது. நீங்கள் எங்களுக்கு உத்தரவிட முடியாது. உங்கள் பெயர் மற்றும் நிறுவனத்துடன் தொடர்புடைய மோசடியை தடுப்பது உத்தரவு அல்ல. அது என் உரிமை. சுதா கோபத்தில் சொன்னாள். உன் பெயரை நாங்கள் உருவாக்கினோம். உன் தந்தையின் தொழில் இல்லை என்றால் நீ ஒன்றுமில்லை. நிகிலின் கண்களில் காயம் தெரிந்தது. ஆனால் குரல் அமைதியாகவே இருந்தது. அதனால்தான் நான் வாழ்க்கையின் 20 ஆண்டுகளை தொழிலை காப்பாற்றுவதில் செலவிட்டேன். ஆனால் தந்தையின் உயிலின் அர்த்தம் யாரும் என் மனைவியின் பணத்தையும் என் கையொப்பத்தையும் பயன்படுத்தலாம் என்பதல்ல. சூழல் மிகவும் கனமாகியதால் இசைக்குழுவும் அடுத்த பரிசை தொடங்கவில்லை. சிலர் மெதுவாக உணவு பக்கம் சென்றார்கள். சிலர் அங்கேயே நின்று காட்சியை பார்த்தார்கள். தன்வியின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் ஈஷானியால் புரியவில்லை. அவள் வெட்கத்தால் அழுகிறாளா அல்லது கார் கைவிட்டு போகும் பயத்தால்? நிகில் ஈஷானிக்கு அங்கிருந்து போகும் சைகை காட்டினார். இருவரும் மேடையிலிருந்து இறங்கினார்கள். பின்னால் இருந்து சுதாவின் குரல் வந்தது. பெரிய மகன் தன் மனைவியின் சொல்லுக்கேற்ப அம்மாவை அவமதிக்கிறான். சில உறவினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் நிகில் திரும்பி பார்க்கவில்லை. மைதானத்திலிருந்து வெளியேறும்போது ஈஷானியின் மொபைலில் ஒரு அறியாத எண்ணிலிருந்து செய்தி வந்தது. அதில் ஒரு படம் மட்டும் இருந்தது. படம் தொழிற்சாலையின் பின்புற கிடங்கின் படம். இரவின் இருளில் 2 சிறிய லாரிகள் நின்றிருந்தன. தொழிலாளர்கள் துணிகளின் பெரிய மூட்டைகளை அவற்றில் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். சில வினாடிகளுக்குப் பிறகு 2வது செய்தி வந்தது. மேடம், இந்த சரக்கு இன்றைய அனுப்புதல் பட்டியலில் இல்லை. காகிதத்தில் உங்கள் டிஜிட்டல் ஒப்புதலின் அடையாளம் உள்ளது. ஈஷானி உடனே அந்த எண்ணுக்கு அழைத்தாள். மறுமுனையில் ஜக்மோகன் பாட்டியா இருந்தார். அவர் பல ஆண்டுகளாக கிடங்கை நிர்வகித்து வந்தார். அவரது குரல் மெல்லியதாகவும் கவலையாகவும் இருந்தது. யஷ்வர்தனின் 2 ஆட்கள் மாலையிலிருந்து கிடங்கில் இருந்ததாக அவர் சொன்னார். அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சிறப்பு வாடிக்கையாளருக்கு சரக்கை உடனடியாக அனுப்ப வேண்டும். ஆவணத்தில் ஈஷானியின் டிஜிட்டல் ஒப்புதல் காட்டப்பட்டது. ஆனால் ஜக்மோகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஈஷானி பண்டிகை இரவில் சரக்கை சரியாக பார்க்காமல் ஒருபோதும் அனுமதி கொடுப்பதில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். நிகில் போனை தன் கையில் எடுத்துக்கொண்டார். கேட்டை மூடி வையுங்கள். எந்த லாரியும் வெளியே செல்லக்கூடாது. ஜக்மோகன் சொன்னார். ஒரு லாரி பாதி நிரம்பியிருக்கிறது. மக்கள் சொல்கிறார்கள் உத்தரவு சுதா மேடமின். என்ன சொன்னாலும் கேட் திறக்கப்படாது. நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். போன் முடித்தவுடன் நிகில் காரின் திசையை தேவாஸ் பக்கம் திருப்பினார். பின்னால் கர்பா மைதானத்தின் விளக்குகள் தொலைந்து போயின. ஈஷானி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். சிறிது நேரம் வரை அவளுக்கு 18 லட்சமும் கடன் விண்ணப்பமும் தான் மிகப்பெரிய பிரச்சனை என்று தோன்றியது. ஆனால் இப்போது அவர்களின் பெயரில் போலியான டிஜிட்டல் ஒப்புதலால் தொழிற்சாலை சரக்கு இரவில் வெளியே அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. நிகில் சாலையில் கண்ணோட்டம் வைத்துக்கொண்டே சொன்னார். இந்த கார் வெறும் காட்டுவதற்காகத்தான் இருந்தது. உண்மையான விளையாட்டு வேறு இடத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஈஷானி மொபைலில் கிடங்கின் படத்தை மீண்டும் திறந்தாள். லாரியில் எந்த நிலையான போக்குவரத்து நிறுவனத்தின் பெயரும் இல்லை. என் தகடுகளில் மண் படிந்திருந்தது. சரக்கு ஏற்றும் மக்கள் தொழிற்சாலையின் வழக்கமான குழுவின் பகுதியாக இல்லை. அவளுக்கு திடீரென்று கடந்த மாதங்களில் அவள் தனியாக குறித்து வைத்திருந்த சந்தேகமான போக்குவரத்து பணப்பரிவர்த்தனைகள் நினைவுக்கு வந்தன. ஒருவேளை அவை வெறும் முழுமையடையாத பில்கள் அல்ல. ஒருவேளை யாரோ முன்பே பாதையை தயார் செய்திருந்தார்கள். போலியான போக்குவரத்து, காணாமல் போன சரக்கு ரசீது, டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் குடும்பத்தின் பெயரில் எடுக்கப்படும் கட்டங்கள். அந்த இரவு இந்தூரிலிருந்து தேவாஸ் செல்லும் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த காருக்குள் ஈஷானிக்கு முதன்முறையாக புரிந்தது. சுதாவின் நோய் நடிப்பு வெறும் 18 லட்சம் வாங்குவதற்காக மட்டுமல்ல. அந்த பொய் அவர்களை உணர்ச்சி ரீதியாக மட்டும் பிஸியாக வைத்திருந்தது. அதே நேரத்தில் யாரோ தொழிற்சாலைக்குள் மிகப்பெரிய பகுதியை மாற்றிவிட முடியும்.
தேவாஸ் அடையும்போது இரவு 10 சாத்தினடுகள் மணி ஆகிவிட்டது. தொழில்துறை பகுதியின் பெரும்பாலான அலகுகளின் பெரிய கதவுகள் மூடப்பட்டிருந்தன. ஆனால் திரிவேதி ஹோம் ஸ்விட்சின் பின்புற பகுதியில் மஞ்சள் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. வெளியே நின்ற 2 சிறிய லாரிகளின் என்ஜின்கள் இயங்கின. டீசல் வாசனை காற்றில் பரவியிருந்தது. சில அறியாத மக்கள் துணிகளின் கனமான மூட்டைகளை வேகமாக லாரிகளில் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். முதன்மை வாயில் மூடியிருப்பதை பார்த்து அவர்களில் ஒருவர் ஜக்மோகனிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் மீண்டும் மீண்டும் ஒரு காகிதத்தை காற்றில் ஆட்டி சரக்கு அனுப்புவதற்கான ஒப்புதல் ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஜக்மோகன் இரு கைகளையும் பின்னால் கட்டி வைத்திருந்தார். அமைதியான குரலில் நிகில் வரும் வரை எந்த வாயிலும் திறக்கப்படாது என்று மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். நிகிலின் கார் நின்றவுடன் ஈஷானி கதவை திறந்து வெளியே இறங்கினாள். அவள் முதலில் லாரிகளின் எண் தகடுகளின் படம் எடுத்தாள். பிறகு காகிதம் வைத்திருந்த அந்த நபரிடம் சென்றாள். இந்த ஒப்புதலை யார் வெளியிட்டது? அந்த ஆள் அவளை தலையிலிருந்து பாதம் வரை பார்த்தார். பிறகு காகிதத்தை அவள் பக்கம் நீட்டினார். ஈஷானி திரிவேதியின் டிஜிட்டல் ஒப்புதலால் சரக்கை எடுக்கிறார்கள். நீங்கள் யார்? ஈஷானி திரிவேதி. அந்த நபரின் முகம் மாறியது. அவர் உடனே காகிதத்தை திரும்ப பிடிக்க முயன்றார். ஆனால் நிகில் அதை பிடித்துக் கொண்டார். ஆவணத்தில் ஈஷானியின் பெயர், பதவி மற்றும் டிஜிட்டல் ஒப்புதலின் அடையாளம் இருந்தது. கீழே நேரம் இரவு 8:12 என்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் அவள் நிகிலோடு கர்பா மைதானத்தில் இருந்தாள். ஈஷானி கேட்டாள், இந்த உத்தரவின் அசல் மின்னஞ்சலை காட்டுங்கள். அந்த ஆள் சொன்னார், அவருக்கு அச்சுப்பிரதி மட்டும் கொடுக்கப்பட்டது. உத்தரவு ஹர்ஷ்வர்தன் பக்கத்திலிருந்து வந்தது. சரக்கை ஒரு சிறப்பு வாடிக்கையாளரிடம் சேர்க்க வேண்டும். வாடிக்கையாளரின் பெயர் ஆவணத்தில் எழுதப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு குறியீடு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. நிகில் லாரிக்குள் எட்டி பார்த்தார். மூட்டைகளில் அடுத்த வாரம் அகமதாபாத்தின் 2 ஹோட்டல் குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்ட லேபிள்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அந்த சரக்கு இரவில் காணாமல் போனால் நிறுவனம் லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பை மட்டும் சந்திக்காமல் சரியான நேரத்தில் விநியோகம் செய்ய முடியாத காரணத்தால் ஒப்பந்தத்தையும் இழக்க நேரிடும். அவர் எல்லா மக்களிடமும் சரக்கை கீழே இறக்க சொன்னார். லாரி ஓட்டுநர் எதிர்த்தார். அவர்களுக்கு முன்பணம் கிடைத்துவிட்டது. திரும்ப சென்றால் இழப்பு ஏற்படும். நிகில் தெளிவாக சொன்னார், உத்தரவின் செல்லுபடியாகும் தன்மை நிரூபிக்கப்படும் வரை எந்த சரக்கும் வளாகத்திலிருந்து வெளியே செல்லாது. அவர் பாதுகாப்பு பதிவேட்டில் பெயர், மொபைல் எண் மற்றும் வாகன விவரங்களை பதிவு செய்தார். இதற்கிடையில் யஷ்வர்தனின் கார் வேகமாக உள்ளே வந்தது. அவருடன் 2 ஆட்கள் இருந்தார்கள். அவர் இறங்கியவுடன் கத்தினார். யார் கேட்டை மூடியது? நிகில் ஆவணத்தை அவர் பக்கம் உயர்த்தினார். ஈஷானியின் ஒப்புதலை யார் உருவாக்கினார்? ஹர்ஷ்வர்தன் தயக்கமின்றி சொன்னார், நான் அவள் சார்பில் ஒப்புதல் அளித்துவிட்டேன். வீட்டு வேலைதான். உங்களுக்கு அவள் சார்பில் கையொப்பமிடும் உரிமை இல்லை. ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அனுமதி கேட்டு உட்காருவதால் வியாபாரம் நடக்காது. ஈஷானி அவரது கண்களில் பார்த்தபடி கேட்டாள், சரக்கு எந்த வாடிக்கையாளருக்கு அனுப்பப்பட்டது? ஒரு புதிய வாங்குபவர் பெயர் இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பணம் எங்கே வந்தது? யஷ்வர்தன் பதில் சொல்வதற்கு பதிலாக நிகில் மீது குற்றம் சாட்டினார். அவர் தொழிற்சாலையை தன் தனிப்பட்ட ஜாகீர் என்று நினைக்கிறார். சுதாவே சரக்கு அனுப்ப அனுமதி கொடுத்ததாகவும் குடும்பத்தின் முழு வாடிக்கையாளர் உறவை காப்பாற்ற உடனடி முடிவு எடுக்க வேண்டியிருந்ததாகவும் சொன்னார். நிகில் அமைதியாக கேட்டார். அம்மா மருத்துவமனையிலிருந்து இந்த உத்தரவை கொடுத்தாரா அல்லது கர்பா மைதானத்திலிருந்து? யஷ்வர்தனின் முகத்தில் ஒரு கணம் பதட்டம் தெரிந்தது. பிறகு அவர் சொன்னார், அம்மா இப்போது வீடு திரும்பிவிட்டார்கள், மருத்துவமனையிலிருந்து என்று சொல்லி அமைதியாகிவிட்டார். நிகில் ஆவணத்தை ஜக்மோகனிடம் கொடுத்து எல்லா மூட்டைகளையும் மீண்டும் எண்ண சொன்னார். ஈஷானியிடம் பேக்கிங் பட்டியலையும் விற்பனை உத்தரவையும் பொருத்தி பார்க்க சொன்னார். லாரி ஓட்டுநர்களிடமும் நிறுவனம் அவர்களின் போக்குவரத்து செலவை சரிபார்க்கும், ஆனால் சட்டவிரோத சரக்கை அனுமதிக்காது என்று தெளிவுபடுத்தினார். யஷ்வர்தன் கோபத்தில் சொன்னார், நான் இந்த குடும்பத்தின் மகன். ஒவ்வொரு முறையும் குற்றவாளியைப் போல பார்க்காதீர்கள். நிகில் பதில் சொன்னார், குடும்பத்தின் மகனாக இருப்பது உரிமை தரலாம், வேறொருவரின் கையொப்பத்தை உருவாக்கும் அனுமதி தராது. யஷ்வர்தன் திடீரென்று ஈஷானியை நோக்கி விரலை உயர்த்தினார். இவள்தான் உங்களை எல்லாருக்கும் எதிராக திருப்பிவிட்டாள். அவள் கணக்குகளில் வந்ததிலிருந்து வீட்டின் ஒவ்வொரு முடிவும் நீதிமன்றமாக மாறிவிட்டது. ஈஷானி முதன்முறையாக தயக்கமின்றி பதில் சொன்னாள். கணக்கு நீதிமன்றம் போல தோன்றுவதற்கு காரணம்,
ஒவ்வொரு பக்கத்திலும் ஏதோ மறைக்கப்பட்டிருக்கிறது. யஷ்வர்தன் ஏதாவது சொல்வதற்கு முன் கிடங்கிற்குள் இருந்து ஒரு ஊழியர் ஓடி வந்தார். அவர் சொன்னார், பட்டியலில் காட்டப்பட்ட 120 மூட்டைகளில் 37 ஏற்கனவே காணாமல் போயிருக்கின்றன. பதிவுகளில் அவை கடந்த வாரம் அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் எந்த வாடிக்கையாளரின் பெரும் ரசீதும் இல்லை. ஈஷானி உடனே கடந்த 2 மாதங்களின் வெளியேற்ற பட்டியலை கேட்டாள். சில ஆவணங்களில் அதே மாதிரியான டிஜிட்டல் ஒப்புதல் இருந்தது. எங்காவது அவளுடைய பெயர், எங்காவது நிகிலின் பெயர். ஆனால் அந்த நாட்களில் பல தேதிகளில் இருவரும் நகரத்திற்கு வெளியே இருந்தார்கள். அந்த நாட்களில் நிறுவனத்தின் சர்வர் பராமரிப்பு காரணமாக மூடப்பட்டிருந்தது. இது ஒரு இரவு திருட்டு அல்ல. யாரோ பல வாரங்களாக மெதுவாக வெளியே எடுத்து கொண்டிருந்தார்கள். நிகில் வளாகத்தின் பாதுகாப்பு பதிவுகளை பாதுகாக்கச் சொன்னார். கடந்த மாதத்தின் காட்சிகள் கிடைத்தன. ஆனால் 3 முக்கியமான இரவுகளின் பதிவுகள் காணாமல் போயிருந்தன. பாதுகாப்பு ஊழியர் சொன்னார். யஷ்வர்தன் கேமரா பழுதுபார்ப்பு என்ற பெயரில் தொழில்நுட்ப வல்லுநரை அழைத்திருந்தார். ஈஷானி கேட்டாள், எந்த தொழில்நுட்ப வல்லுநர்? ஊழியர் ஒரு எண் கொடுத்தார். போன் செய்தபோது தெரிந்தது, அவர் எந்த பதிவு செய்யப்பட்ட பாதுகாப்பு நிறுவனத்தின் ஊழியரும் அல்ல. அவர் சொன்னார், ஹார்ட் டிஸ்கை மாற்றுவதற்கு மட்டும் அழைக்கப்பட்டார். ஆனால் பழைய டிஸ்கை யஷ்வர்தனின் ஆட்கள் தங்களுடன் எடுத்துச் சென்றார்கள். நிகில் சகோதரனை பார்த்தார். காட்சிகள் எங்கே? எனக்கு தெரியாது. தொழில்நுட்ப வல்லுநர் உங்கள் சொல்லுக்கே வந்தார். கேமராக்கள் பழுதாக இருந்தன. பழைய ஹார்ட் டிஸ்க் ஏன் எடுக்கப்பட்டது? யஷ்வர்தன் திடீரென்று சொன்னார். அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டார். அவரோடு வந்த ஆட்களுக்கு திரும்பி செல்லும் சைகை காட்டினார். நிகில் அவரை தடுக்க முயலவில்லை. அடுத்த காலை எல்லா ஆவணங்களுடன் கூட்டம் நடைபெறும். வராவிட்டால் அவரது அதிகாரங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என்று மட்டும் சொன்னார். யஷ்வர்தன் ஏளனமாக சிரித்தார். அம்மா இருக்கும்போது நீங்கள் என்னை இடைநிறுத்துவீர்களா? நிறுவனத்தின் விதிகளின்படி செய்வேன். அம்மா உரிமையாளர். இந்த விஷயமும் நாளை தெளிவாகும். யஷ்வர்தன் சென்ற பிறகு தொழிற்சாலையில் வேலை செய்யும் சில பழைய ஊழியர்கள் நிகிலை சுற்றி கூடினார்கள். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் பெரிய வாடிக்கையாளர் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்று அவர்களுக்கு பயம். தொழிலாளர்களுக்கு போனஸ் மற்றும் சம்பளம் பாதிக்கப்படலாம் என்ற கவலையும் இருந்தது. நிகில் அவர்களிடம் உண்மையை மறைக்காமல் சொன்னார். சில ஏற்றுமதிகள் சந்தேகத்திற்குரியவை, ஆனால் நிறுவனத்தின் கணக்குகளையும் தயாரான சரக்குகளையும் உடனடியாக ஆய்வு செய்யலாம். சம்பளத்திற்கு முன்னுரிமை தரப்படும் என்று உறுதியளித்தார். ஈஷானி அதே இரவு போனஸ் தொகையை தனியான வங்கிக் கணக்கில் பாதுகாக்க பரிந்துரைத்தாள். யாரும் அதை வேறு பணப்பரிவர்த்தனைக்காக எடுக்க முடியாதபடி. ஜக்மோகன் சொன்னார். கடந்த மாதத்திலிருந்து ஹர்ஷ்வர்தன் மீண்டும் மீண்டும் தேவாசுக்கு வெளியே ஒரு வாடகை கிடங்கை பற்றி குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். முதன்மை தொழிற்சாலையில் இடம் குறைவு, எனவே கூடுதல் சரக்கு அங்கே வைக்கப்படும் என்று. ஆனால் அந்த கிடங்கின் எந்த முறைப்படியான வாடகை ஒப்பந்தமும் கணக்குத்துறையிடம் இல்லை. ஈஷானி கேட்டாள், இடம் தெரியுமா? ஜக்மோகன் சொன்னார். ஒருமுறை ஓட்டுநர் திரும்பி வந்து சொன்னார். பாதை தேவாசின் வெளிப்புற பகுதியில் பழைய விவசாய உபகரண சந்தையின் பின்னால் இறக்கப்பட்டது. சரியான இடம் அவருக்கு நினைவில் இல்லை. ஆனால் லாரியின் GPS பதிவுகளிலிருந்து கண்டுபிடிக்கலாம். இரவு சுமார் 1 மணி வரை மூட்டைகளின் எண்ணிக்கை முடிந்தது. மொத்தம் 37 மூட்டைகளின் கணக்கு சரியாகவில்லை. அவற்றின் சந்தை மதிப்பு சுமார் 14 லட்சம். சில சரக்குகள் ஒருபோதும் ஆர்டர் கொடுக்காத வாடிக்கையாளர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. சில பில்களில் ஒரே சலன் எண் 2 வெவ்வேறு வாங்குபவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஈஷானி எல்லா சந்தேகத்திற்குரிய பதிவுகளையும் தனியான பட்டியலாக உருவாக்கினாள். தேதி, சரக்கின் அளவு, போக்குவரத்து எண், பணப்பரிவர்த்தனை மற்றும் ஒப்புதல் தேர்வு வரிசையில் எழுதினாள். அவள் இணைக்க தெளிவாகியது, யாரோ நிறுவனத்திற்குள் ஒரு இணை அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். வீடு திரும்பும்போது காலை 3 மணி ஆகிவிட்டது. சாலைகள் காலியாக இருந்தன. ஈஷானியின் கண்கள் எரிந்தன. ஆனால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. அவள் மெதுவாக கேட்டாள், உங்களுக்கு தோன்றுகிறதா? அம்மாவுக்கு எல்லாம் தெரியுமா? நிகில் நீண்ட நேரத்திற்கு பிறகு பதில் சொன்னார். காரை பற்றி அவளுக்கு தெரியும். நோய்களைப் பற்றியும் அவள் உண்மை சொல்ல முடியும். ஆனால் சரக்கு திருட்டில் அவர்களின் பங்கு எவ்வளவு என்பதை சான்று இல்லாமல் சொல்ல மாட்டேன். யஷ்வர்தன் ஒவ்வொரு முறையும் அவர்களின் பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் குழந்தை பருவத்திலிருந்தே இதைத்தான் செய்து வருகிறார். முடிவை தானே எடுத்துக்கொள்கிறார். பிடிபட்டால் அம்மாவை முன்னே தள்ளிவிடுகிறார். அம்மா ஒவ்வொரு முறையும் அவரை காப்பாற்றுகிறார்கள். நிகில் சாலையிலிருந்து பார்வையை எடுத்தார்.
இதனால்தான் இன்று அவர் விளைவு என்ற ஒன்று இல்லை என்று நம்புகிறார். காலை 7 மணிக்கு சுதா தானே ஈஷானியின் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். அவர்கள் மருத்துவமனை நோயாளியைப் போல தெரியவில்லை. லேசான பருத்தி புடவை அணிந்திருந்தார்கள். முடி கட்டப்பட்டிருந்தது. கையில் மருந்து பை இருந்தது. அறையில் அமர்ந்தவுடன் வாழ்த்து சொல்லாமலே கேட்டார்கள். இரவு யஷ்வர்தனின் சரக்கை ஏன் தடுத்தீர்கள்? நிகில் சொன்னார், ஆவணங்கள் போலியானவை. ஆவணத்தில் என்ன போலியானது? ஈஷானியின் ஒப்புதல். சுதா இயல்பாக பதில் சொன்னார்கள். நான் சொன்னேன், அவளுடைய பெயரை போடுங்கள். அவள் குடும்பத்தின் மருமகள். இதில் திருட்டு எப்படி? ஈஷானி அமைதியாக கேட்டாள். அம்மா, நீங்கள் என்னிடம் ஏன் சொல்லவில்லை? ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களிடம் சொல்ல வேண்டுமா? என் பெயரில் சரக்கு வெளியேறும் என்றால் ஆம். சுதா அவமதிப்புடன் சொன்னார்கள். நீங்கள் இருவரும் காகிதங்களை உறவுகளுக்கு மேலே வைத்துவிட்டீர்கள். நிகில் மேசையில் வாகன உத்தரவாத படத்தை வைத்தார். இதுவும் உறவுதான். என் பெயரில் உத்தரவாதம். சுதா பார்வையை திருப்பினார்கள். தம்பிக்கு உதவுவதில் என்ன தவறு? உதவி கேட்டு செய்யப்படுகிறது. அடையாளத்தை திருடியல்ல. சுதா குரலை உயர்த்தினார்கள். அடையாளம் திருடப்படவில்லை. நீங்கள் என் மகன். உங்கள் ஆவணங்கள் என் வீட்டில் வைக்கப்பட்டிருந்தன. ஈஷானிக்கு இந்த பதிலை விட அதிக பயம் வேறு எதிலும் ஏற்படவில்லை. சுதாவுக்கு புரியவில்லை. மகனின் பெயரில் வரும் கையொப்பமும் எதிர்காலமும் அவர்களின் தனிப்பட்ட சொத்து அல்ல. அவர்களுக்கு தாய்மை உரிமை என்பது எந்த எல்லையையும் ஏற்காத ஒரு ஆதாரமாக இருந்தது. நிகில் கேட்டார், மருத்துவமனையின் பெயர் என்ன? சுதா மருந்து பையை மேசையில் வீசினார்கள். இதை பாருங்கள், மருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஈஷானி பாக்கெட்டை எடுத்தாள். அவை சாதாரண இரத்த அழுத்தம் மற்றும் வயிற்றுப்போக்கு மருந்துகள். எந்த பெரிய இதய அறுவை சிகிச்சையுடன் தொடர்புடைய தயாரிப்பும் இல்லை. இப்போது மருத்துவர்கள் மருந்தால் பார்க்கச் சொல்லியிருக்கிறார்கள். எந்த மருத்துவர்? சுதா மீண்டும் அதே பதிலை சொன்னார்கள். தன்வி எல்லாம் அறிவாள். நிகில் சொன்னார், இன்று நாங்கள் உங்களுடன் அதே மருத்துவமனைக்குச் செல்வோம். சுதா உடனே பதறினார்கள். மகனுக்கு அம்மாவின் கவலை இல்லை. அம்மா பொய்யர் என்பதை நிரூபிப்பது மட்டும்தான் என்றார்கள். அழுது கொண்டே தந்தையின் போராட்டம், தங்கள் தியாகம் மற்றும் ஆண்டுகளின் உழைப்பை பற்றி சொன்னார்கள். பிறகு ஈஷானியை பார்த்து, வெளியூர் பெண் வீட்டிற்கு வந்தவுடன் சகோதரர்களுக்கு இடையே சுவர் எழுப்பிவிட்டாள் என்றார்கள். ஈஷானி முதலில் எடுக்கப்பட்டது. அதே நாளில் கார் பதிவு செய்யப்பட்டது. என் பெயரில் சரக்கு வெளியேறியது. நிகிலின் பெயரில் கடன் எடுக்கப்பட்டது. இப்போது கேள்வி கேட்பது அவமானம் அல்ல. சுதா சொன்னார்கள், உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும், ஆனால் அது மருத்துவமனையில் வைக்கப்படவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். அறையில் சில கணங்கள் அமைதி நிலவியது. சுதா நேரடியாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்களின் முகம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. குடும்பத்தில் தற்காலிக பொருளாதார அழுத்தம் இருந்தது என்றார்கள். யஷ்வர்தனுக்கு வியாபாரத்தை காப்பாற்ற கார் தேவைப்பட்டது. பெரிய கார் பார்த்தால் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை வைப்பார்கள். தன்வியின் சமூக ஊடக தொடர்புகளிலிருந்து புதிய வாடிக்கையாளர்கள் வரவிருந்தார்கள். மருத்துவமனை விஷயம் வெறும் நிகிலை உடனே பணம் கொடுக்க வைப்பதற்காக மிகைப்படுத்தப்பட்டது. ஈஷானி அவர்களை நம்பிக்கையின்மையுடன் பார்த்தாள். நீங்கள் சொன்னீர்கள், 2 நாட்களில் சிகிச்சை நடக்காவிட்டால் உங்கள் உயிருக்கு ஆபத்து. சுதா மெதுவான குரலில் சொன்னார்கள். நான் அதே கணத்தில் இறந்து விடுவேன் என்று சொல்லவில்லை. இந்த பதில் ஈஷானிக்குள் ஆண்டுகளாக மீதமிருந்த இறுதி மரியாதையையும் உடைத்துவிட்டது. சுதாவுக்கு தங்கள் பொய்யின் தீவிரத்தை விட வார்த்தையை தொழில்நுட்ப ரீதியாக எப்படி சரியாக நிரூபிப்பது என்ற கவலையே அதிகம் என்று அவள் உணர்ந்தாள். நிகில் கேட்டார், தன்வி அறிக்கையை மாற்றினாளா? சுதா சொன்னார்கள், அறிக்கையில் சில மருத்துவ சொற்களை எழுத யஷ்வர்தனின் ஒரு அறிமுகம் பரிந்துரைத்தார். அசல் அறிக்கையில் லேசான இதய துடிப்பு ஒழுங்கின்மை மற்றும் உயர் இரத்த அழுத்தம் குறிப்பிடப்பட்டிருந்தது. சுதா அதை தீவிரமாக சொல்ல அனுமதித்தார்கள். ஆனால் அவர்களின் கருத்தில் இது மோசடி அல்ல, குடும்பத்திற்குள் பணம் திரட்டும் வழி. ஈஷானியின் குரல் நடுங்கியது. குடும்பத்திற்குள் பொய் சொல்வது மோசடி அல்லவா? சுதா திருப்பி கேட்டார்கள். நீங்கள் பணத்தை என்னிடம் கொடுத்தீர்களா அல்லது மருத்துவமனைக்கு? உங்களுக்கு கொடுத்தேன், ஏனென்றால் நீங்கள் மருத்துவமனைக்கு உடனே வேண்டும் என்றீர்கள். இப்போது பணம் குடும்ப வேலைக்கு வந்துவிட்டது. நிகில் தெளிவாக சொன்னார். 24 மணி நேரத்திற்குள் முழு தொகையும் திரும்ப வேண்டும். கார் பதிவு ரத்து செய்யப்படும். கடன் விண்ணப்பம் திரும்ப பெறப்படும். யஷ்வர்தன் நிறுவனத்தின் எல்லா ஆவணங்களையும் திருப்பித் தருவார். சுதா எதிர்த்தார்கள். பதிவு ரத்து செய்தால் அபராதம் போகும். உறவினர்கள் முன்னிலையில் குடும்பத்தின் மதிப்பு அழியும் என்றார்கள். நிகில் பதில் சொன்னார். மதிப்பை காப்பாற்ற அவர் தன் பெயரில் பொய்யான கடனையும் ஏற்க மாட்டார். சுதா இறுதி முயற்சி செய்தார்கள். யஷ்வர்தன் பலவீனமானவர். உங்களைப் போல சமாளிக்க முடியாது. அவருக்கு கார் இருந்தால் வெளியே சென்று வேலை செய்ய முடியும்.
நிகில் கேட்டார். பலவீனத்தின் ஆதாரம் என்ன? அவர் மற்றவர்களின் கையொப்பங்களை உருவாக்க முடியும். அவருக்கு தவறு நடந்தது. சரக்கு காணாமல் போவதும் தவறா? சுதாவின் முகம் மாறியது. எந்த சரக்கு? நிகில் கவனமாக அவர்களை பார்த்தார். இந்த கேள்வியில் உண்மையான ஆச்சரியம் இருக்கிறதா அல்லது இன்னும் இல்லையா என்று அவரால் உடனே புரியவில்லை. அவர் 37 காணாமல் போன மூட்டைகளை பற்றி சொன்னார். சுதா சொன்னார்கள், அவர்கள் சில பழைய சரக்குகளை வெளியே வைக்க மட்டும் அனுமதி கொடுத்தார்கள். விற்பனை அல்லது இரட்டை பில்லிங் பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஈஷானி கேட்டாள், வாடகைக்கிடம் எங்கே? சுதா தேவாசுக்கு வெளியே ஒரு இடத்தின் பெயரை சொன்னார்கள். ஆனால் முழு முகவரியை சொல்லவில்லை. யஷ்வர்தன் இடத்தை பார்த்திருந்தார் என்றார்கள். நிகில் அம்மாவிடம் சொன்னார், அங்கே போகலாம் என்று. சுதா உடல்நிலை சாக்கைச் சொன்னார்கள். அவர்கள் திரும்பிச் செல்லத் தொடங்கினார்கள். கதவு வரை வந்து பின் திரும்பிச் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் செய்வதால் குடும்பம் உடைந்துவிடும். நிகில் பதில் சொன்னார், குடும்பம் ஏற்கனவே உடைந்துவிட்டது. விரிசல் எங்கிருந்து தொடங்கியது என்பதை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைய தினம் தொழிற்சாலையில் அவசர கூட்டம் கூட்டப்பட்டது. நிகில் கொள்முதல், விற்பனை, கிடம் மற்றும் நிதி துறைகளின் முக்கிய ஊழியர்களை தனித்தனியாக அழைத்து வாக்குமூலம் பெற்றார். ஒருவர் மற்றவரின் பேச்சை கேட்க விடவில்லை. மக்கள் சேர்ந்து ஒரு கதையை உருவாக்காதபடி. விற்பனை துறையின் ஒரு இளைஞர் சொன்னார், யஷ்வர்தன் கடந்த மாதங்களிலிருந்து சில வாடிக்கையாளர்களுக்கு அதிகாரப்பூர்வ விலையை விட குறைவாக சரக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து கொண்டிருந்தார். பணம் நிறுவன கணக்கில் வருவதற்கு பதிலாக ஒரு ஆலோசனை நிறுவனத்தின் கணக்கிற்கு அனுப்பப்பட்டது. யஷ்வர்தன் இது தற்காலிக விற்பனை ஏற்பாடு என்றார். ஈஷானி அந்த நிறுவனத்தின் பெயரை கேட்டவுடன் முந்தைய சந்தேகத்திற்குரிய போக்குவரத்து பதிவுகளை திறந்தாள். அதே பெயர் அங்கேயும் தெரிந்தது. நிறுவனத்தின் பதிவு விவரங்களை ஆய்வு செய்தபோது தெரிந்தது. அந்த நிறுவனம் 6 மாதங்களுக்கு முன் உருவாக்கப்பட்டது. அதன் முதலீட்டாளராக தன்வியின் இறந்த சகோதரனின் பெயர் இருந்தது. சரக்கு தொழிற்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டது. போலியான வாடிக்கையாளருக்கு பில் காட்டப்பட்டது. பணம் 3ஆம் கணக்குகளுக்கு சென்றது. பிறகு அதே சரக்கு வேறொரு வாங்குபவருக்கு பணமாகவோ குறைந்த விலையிலோ விற்கப்பட்டது. அதிகாரப்பூர்வ கணக்குகளில் அது மாதிரி சேதமடைந்த சரக்கு அல்லது திரும்பியதாக பதிவு செய்யப்பட்டது. மிக தீவிரமான விஷயம், 2 பெரிய வாடிக்கையாளர்களுக்காக தயாரிக்கப்பட்ட சரக்கும் இரட்டை விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இரு தரப்பினரும் ஒரே நேரத்தில் விநியோகம் கேட்டால் தொழிற்சாலையிடம் போதுமான பொருள் இருக்காது. ஈஷானி மதிப்பிட்டாள். இதுவரை மொத்த இழப்பு 44 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் முழு எண்ணிக்கை பங்கு ஆய்வுக்கு பிறகுதான் தெரியும். மதியம் நிகிலுக்கு ஒரு அனாமதேய மின்னஞ்சல் வந்தது. அதில் ஒரு கிடங்கின் வாடகை ஒப்பந்தம் இணைக்கப்பட்டிருந்தது. வாடகைதாரராக திரிவேதி ஹோம் வியூஸ் பெயர் இருந்தது. ஆனால் கையொப்பம் நிகிலின் அல்ல. கீழே சுதா சாட்சியாக கையொப்பமிட்ட ஒப்புதல் இருந்தது. ஈஷானி ஆவணத்தை அம்மா முன்னிலையில் வைக்க பரிந்துரைத்தாள். ஆனால் நிகில் முதலில் இடத்தை பார்க்க வேண்டும் என்றார். ஜக்மோகன் பழைய லாரியின் ஜிபிஎஸ் பதிவுகளை எடுக்கச் செய்தார். ஒரு வாகனம் கடந்த 3 மாதங்களில் 7 முறை தேவாசிலிருந்து வெளியே அதே பாதையில் சென்றிருந்தது. மாலையில் நிகில், ஈஷானி, ஜக்மோகன் மற்றும் 2 நம்பகமான ஊழியர்கள் அந்த இடத்திற்குச் சென்றார்கள். இடம் தொழில்துறை பகுதியிலிருந்து தொலைவில் பழைய விவசாய உபகரண சந்தையின் பின்னால் இருந்தது. அங்கே துருப்பிடித்த இரும்பு வாயில் மற்றும் பெயரில்லாத நீண்ட கட்டிடம் இருந்தது. வெளியே எந்த நிறுவன பலகையும் இல்லை. வாயில் மூடியிருந்தது. உள்ளே லேசான விளக்கு தெரிந்தது. நிகில் வாடகை ஆவணத்தை காட்டி காவலரிடம் நுழைவு கேட்டார். காவலர் முதலில் மறுத்தார். பிறகு நிறுவன பெயர் மற்றும் அடையாளம் பொருந்திய பிறகு கதவை திறந்தார். உள்ளேயுள்ள காட்சியை பார்த்து ஈஷானி அதிர்ச்சியடைந்தாள். சுவர்களை ஒட்டி திரிவேதி ஹோம்வின் 100கணக்கான மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. சிலவற்றில் அதிகாரப்பூர்வ லேபிள்கள் இருந்தன. சிலவற்றில் லேபிள்கள் கழற்றப்பட்டிருந்தன. மேலும் ஒரு புதிய பெட்டியில் அதே சரக்கு வேறு பிராண்ட் பெயரில் பேக் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அந்த பிராண்டின் பெயரை தன்வி தன் சமூக ஊடகத்தில் சில வாரங்களுக்கு முன் விரைவில் வரவிருக்கும் புதிய குடும்ப தொழில் என்று காட்டியிருந்தாள். ஒரு மேசையில் போலியான ஓட்டுநர் புத்தகங்கள், காலி போக்குவரத்து ரசீதுகள் மற்றும் பல நிறுவனங்களின் முத்திரைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒரு கணினியில் வாங்குபவர்களின் பட்டியல் திறந்திருந்தது. அதில் ஒரே சரக்கு 2 வெவ்வேறு விலைகளில் விற்கப்பட்டிருந்தது. ஜக்மோகன் மெதுவாக சொன்னார், இது முழுமையான 2வது வியாபாரம். நிகில் மறைத்து வைத்திருந்த மொபைலால் வீடியோ எடுக்கத் தொடங்கினார். தேதி, நேரம் மற்றும் இடத்தை தெளிவாக சொல்லி பதிவு செய்தார்.
ஈஷானி ஒவ்வொரு அறையின் படங்களையும் எடுத்தாள். ஒரு அலமாரியில் ஊழியர்களின் அடையாள நகல்கள், நிறுவனத்தின் பழைய கடிதங்கள் மற்றும் நிகிலின் டிஜிட்டல் கையொப்பத்தின் படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. திடீரென்று பின்புற கதவு திறந்தது. தன்வி உள்ளே வந்தாள். அவர்களை பார்த்து அங்கேயே நின்றுவிட்டாள். அவள் கையில் சாவிக்கொத்து இருந்தது. முகத்தில் அவள் மறைக்க முடியாத பயம் இருந்தது. நிகில் கேட்டார், இந்த இடம் யாருடையது? தன்வி சொன்னாள், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. யஷ்வர்தன் சொன்னதற்காக மட்டும் வந்தாள். ஈஷானி மேசையில் வைக்கப்பட்டிருந்த புதிய பிராண்ட் பெட்டிகளை நோக்கி சுட்டிக்காட்டினாள். இதன் விளம்பரத்தை நீங்கள் செய்தீர்கள். அது எதிர்கால திட்டம். எதிர்கால திட்டத்தில் எங்கள் நிறுவனத்தின் சரக்கு பணம் செலுத்தாமல் எப்படி வந்தது? தன்வி அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று நினைத்தாள். பிறகு போன் எடுக்க முயன்றாள். ஆனால் நிகில் சொன்னார், யாருக்கும் தகவல் கொடுப்பதற்கு முன் அவர்களின் பேச்சை கேளுங்கள். தன்வியின் கண்களில் கண்ணீர் வந்தது. யஷ்வர்தன் மீது அதிக கடன் இருக்கிறது என்றாள். சில தனியார் முதலீட்டாளர்கள் பணம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தொழிற்சாலையிலிருந்து நேரடியாக சரக்கு எடுத்து விற்கும் திட்டம் தற்காலிகமானது. பின்னர் முழு பணத்தையும் நிறுவனத்திற்கு திருப்பித் தரும் எண்ணம் இருந்தது. ஈஷானி கேட்டாள், மருத்துவமனை அறிக்கையை யார் மாற்றினார்கள்? தன்வி பார்வையை தாழ்த்தினாள். உங்கள் போனுக்கு அசல் அறிக்கை வந்திருந்தது. ஆம், உங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு பெரிய இதய நோய் இல்லை. தன்வி தலையை ஆட்டினாள். பிறகு எங்கள் முன்னால் அழுது, அறுவை சிகிச்சை நடக்காவிட்டால் அவர்களின் உயிர் போய்விடும் என்றீர்கள். தன்வி நடுங்கும் குரலில் சொன்னாள், மாஞ்சி சொல்லியிருந்தார்கள், நீங்கள் சாதாரண தேவைக்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க மாட்டீர்கள். ஈஷானிக்கு மாதக்கணக்காக அடக்கி வைத்திருந்த கோபம் ஒரே நேரத்தில் எழுவது போல் தோன்றியது. இருந்தாலும் அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். நீங்கள் என் மகளின் வீட்டுப் பணத்தை எடுத்தீர்கள். நிகிலின் பெயரை கடனில் போட்டீர்கள். நிறுவனத்தின் சரக்கை விற்றீர்கள். இதை சாதாரண தேவை என்கிறீர்கள். தன்வி சொன்னால், அவளுக்கு கார் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. யஷ்வர்தன் சொல்லியிருந்தார், புதிய பிராண்ட் வெற்றி பெற்றவுடன் எல்லாம் சரியாகிவிடும். அவள் விளம்பரம் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்வது மட்டும்தான் செய்தாள். காகிதங்களின் பொறுப்பு அவளுடையதல்ல. நிகில் கேட்டார், அம்மாவுக்கு இந்த கிடம் பற்றி எவ்வளவு தெரியும்? தன்வி பதில் சொல்வதற்கு முன் நீண்ட நேரம் யோசித்தாள். பிறகு சொன்னாள், சில சரக்கு இங்கே வைக்கப்படுகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். யஷ்வர்தன் தனியான வியாபாரம் உருவாக்குகிறார் என்று நினைத்தார்கள். முழு இரட்டை விற்பனை பற்றி ஒருவேளை தெரியாது. டிஜிட்டல் கையொப்பங்களை யஷ்வர்தன் உருவாக்கினார். கார்க்கடனை மாஞ்சி அறிந்திருந்தார்கள். நோய் நடிப்பை நாங்கள் மூவரும் அறிந்திருந்தோம். அந்த வெளிப்பாட்டிற்கு பிறகு கிடங்கின் காற்று இன்னும் கனமாகியது. ஈஷானி கண்களை மூடிக்கொண்டாள். இப்போது எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. நிகில் தன்வியிடம் எல்லா சாவிகளையும் ஆவணங்களையும் கேட்டார். அவள் மறுத்தாள். யஷ்வர்தன் அவளை விட்டுவிடுவார் என்று. கணவர் ஏற்கனவே அதிக அழுத்தத்தில் இருக்கிறார். வியாபாரம் நின்றால் அவர் ஏதாவது தவறு செய்துவிடலாம் என்றாள். நிகில் கடுமையான குரலில் சொன்னார், அவரது ஒவ்வொரு தவறான செயலையும் தடுப்பதே இப்போது அவரை காப்பாற்றும் இறுதி வழி. அடுத்த காலை சுதா குடும்ப மூத்த ஊழியர்களையும் சில பழைய பங்குதாரர்களையும் தொழிற்சாலைக்கு அழைத்தார்கள். முதலில் தங்கள் கதையை வைத்தார்கள். நிகில் மற்றும் ஈஷானி சிறிய வணிக பிரச்சனையை சாக்காக வைத்து யஷ்வர்தனை நிறுவனத்திலிருந்து வெளியேற்ற விரும்புகிறார்கள் என்றார்கள். பெரிய மருமகள் ஆண்டுகளாக நிறுவனத்தின் மீது முழு அதிகாரம் விரும்புகிறாள். இப்போது நோயின் போது கொடுக்கப்பட்ட பணத்தை சாக்காக வைக்கிறாள் என்று குற்றம் சாட்டினார்கள். சில பழைய ஊழியர்கள் சுதாவின் பேச்சை கேட்டு குழப்பத்தில் ஆழ்ந்தார்கள். கடினமான ஆண்டுகளில் அவர்களை தொழிற்சாலை நடத்த பார்த்திருந்தார்கள். அவர்களுக்கு சுதா வெறும் உரிமையாளரின் விதவை அல்ல, போராட்டத்தின் அடையாளம். சுதா அழுது கொண்டே சொன்னார்கள், நிகிலை படிக்க வைத்தார்கள், வியாபாரம் கொடுத்தார்கள், குடும்ப பெயர் கொடுத்தார்கள். இப்போது அதே மகன் அவர்களிடம் கணக்கு கேட்கிறார். 18 லட்சத்தை ஈஷானி தானாகவே கொடுத்தாள். நோய் நிலை மாறுவது மருத்துவர்களின் கையில் இருக்கிறது என்று கூறினார்கள். ஈஷானி அமைதியாக இருந்தாள். நிகில் முதலில் எல்லாரையும் பேசவிட்டார். பிறகு புரொஜெக்டரில் வங்கி விவரங்களை காட்டினார். அதில் பணப்பரிவர்த்தனையின் நோக்கம் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. பிறகு அசல் மருத்துவ அறிக்கையையும் மாற்றப்பட்ட அறிக்கையையும் அருகருகே வைத்தார். தேதி, மருத்துவ சொற்கள் மற்றும் கையொப்ப வேறுபாடு தெளிவாக தெரிந்தது. தன்வி தலையை தாழ்த்தினாள். யஷ்வர்தன் கூட்டத்தில் இல்லை. நிகில் வாகனக் கடன் விண்ணப்பத்தை காட்டினார். பிறகு ஈஷானியின் பெயரில் வெளியிடப்பட்ட போலியான சரக்கு ஒப்புதல்கள், கிடங்கின் வீடியோக்கள் மற்றும் இரட்டை விற்பனையின் சலன்களை முன்வைத்தார். ஆவணங்கள் காட்டப்பட அறையில் அமைதி ஆழமாயிற்று. ஒரு பழைய ஊழியர் சுதாவிடம் கேட்டார், உங்களுக்கு கிடம் பற்றி தெரியுமா? சுதா சொன்னார்கள், கூடுதல் சரக்கு வைக்கும் விஷயம் மட்டும் தெரியும்.
மருத்துவமனை அறிக்கை மாற்றப்பட்டதா? அவர்கள் பதில் சொல்லவில்லை. நிகில் எல்லார் முன்னிலையில் சொன்னார், நான் இன்று யாரையும் அவமதிக்க உட்காரவில்லை. ஆனால் இந்த நிறுவனம் குடும்ப உணர்வுகளால் அல்ல, நூற்றுக்கணக்கானோரின் உழைப்பால் இயங்குகிறது. ஒரு மகனை காப்பாற்ற தொழிலாளர்களின் சம்பளம், வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மற்றும் மற்றவர்களின் அடையாளத்தை பணயம் வைக்க முடியாது. சுதா மேசையில் கையை அறைந்தார்கள். நிறுவனம் உங்கள் தந்தையுடையது. நான் காப்பாற்றினேன். எனக்கு உரிமை உண்டு. என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நிகில் ஒரு கோப்பை திறந்து 3 ஆண்டுகளுக்கு முந்தைய பங்கு மாற்று ஒப்பந்தத்தை முன்வைத்தார். அப்போது நிறுவனம் பெரும் கடனில் இருந்தது. சுதா சட்டப்படி தங்கள் பெரும்பாலான பங்கை நிகிலுக்கு மாற்றியிருந்தார்கள். அதற்கு ஈடாக அவர் தனிப்பட்ட கடனை அடைத்தார். ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் மற்றும் பணம் கொடுத்தார். அவர்களுக்கு செயல்பாட்டில் பங்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நிதி உரிமை இப்போது நிகிலிடம் இருந்தது. சுதா ஆவணத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள். அது தற்காலிக ஏற்பாடு மட்டும்தான் என்றார்கள். நிகில் பதில் சொன்னார். உங்களுக்கு அப்போது முழு அர்த்தம் விளக்கப்பட்டது. நீங்கள் சுதந்திரமான சட்ட ஆலோசனை பெற்று கையொப்பமிட்டீர்கள். சுதா மகன் தாயின் நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டதாக குற்றம் சாட்டினார்கள். நிகில் அப்போதும் குரலை உயர்த்தவில்லை. அவர் சொன்னார், உரிமையில் சர்ச்சை செய்ய விரும்பினால் சுதந்திரமான சட்ட விசாரணை செய்யலாம். ஆனால் அதுவரை அவர் நிறுவனத்தின் கணக்குகள் அல்லது சொத்துக்களை பயன்படுத்த மாட்டார். கூட்டத்தின் பின்னால் நின்ற தன்வி திடீரென்று அழுதாள். யஷ்வர்தன் காலையிலிருந்து போன் செய்து அமைதியாக இருக்க சொன்னதாக சொன்னாள். மதியத்திற்குள் இறுதி லாட் புதிய கிடங்கிலிருந்து வெளியேறும் என்று அவர் கூறுகிறார். அந்த சரக்கு விற்றால் முதலீட்டாளர்களின் கடனை அடைக்க முடியாது. நிகில் கேட்டார், எந்த இறுதி லாட்? தன்வி சொன்னால், கிடங்கின் பின்னால் ஒரு தனி அறை இருக்கிறது. அதை முந்தைய இரவு திறக்கவில்லை. அதில் உயர் மதிப்புள்ள துணிகள் மற்றும் பெரிய ஹோட்டல் குழுவுக்கான தயாரிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. யஷ்வர்தன் அதை வேறொரு மாநில வாங்குபவருக்கு விற்கப் போகிறார். ஜக்மோகன் உடனே சொன்னார், அந்த சரக்கின் விலை பல லட்சங்களுக்கு மேல். அது போனால் நிறுவனம் மிக முக்கியமான வாடிக்கையாளரை இழந்துவிடும். நிகில் பாதுகாப்பு தலைவருக்கு போன் செய்தார். ஆனால் அதே நேரத்தில் தகவல் வந்தது. கிடங்கின் காவலர் காணாமல் போயிருக்கிறார். பின்புற வாயில் திறந்திருக்கிறது. ஈஷானி தன்வியிடம் கேட்டாள், யஷ்வர்தன் எங்கே? அவர் காலையிலிருந்து போன் எடுக்கவில்லை. சுதா திடீரென்று எழுந்து நின்றார்கள். அவருக்கு ஒன்றும் செய்யாதீர்கள். அவர் பயந்து விட்டிருக்கலாம். நிகில் அம்மாவை பார்த்தார். இன்றும் உங்கள் முதல் கவலை அவர் என்ன செய்தார் என்பதல்லவா? அவர் விளைவை அனுபவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதானா? சுதாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் தந்தை இறந்த பிறகு நான் அவரை உடைந்து போவதை பார்த்தேன். அந்த நாள் அவர் தந்தையை வெளியே செல்ல சொன்னதற்காக தன்னை தானே குற்றம் சாட்டிக் கொண்டார். நான் அவரை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தேன். அறையில் முதன்முறையாக சுதாவின் கடுமைக்கு பின்னால் மறைந்திருந்த வலி வெளிப்பட்டது. நிகில் மெல்லிய குரலில் சொன்னார், நீங்கள் அவரை தனியாக விடவில்லை. நீங்கள் அவரை ஒருபோதும் நிமிர்ந்து நிற்க விடவில்லை. சுதா ஏதாவது சொல்ல முயன்றார்கள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. ஈஷானி உணர்ந்தாள். இந்த குடும்பம் ஆண்டுகளாக ஒரு விபத்தின் குற்ற உணர்வில் இயங்கி வருகிறது. சுதா இளைய மகனை காப்பாற்றி தங்களுக்குள் இருக்கும் வலியை அமைதிப்படுத்த முயன்றார்கள். நிகில் பொறுப்பை ஏற்று அம்மாவின் மதிப்பை காப்பாற்றினார். யஷ்வர்தன் மெதுவாக கற்றுக்கொண்டார். ஒவ்வொரு எல்லையும் அவருக்கு நீக்கப்படலாம் என்று. ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சி பகுப்பாய்வுக்கு நேரமில்லை. லட்சக்கணக்கான சரக்கு காணாமல் போகவிருந்தது. நிகில் ஊழியர்களின் ஒரு சிறிய குழுவை தயார் செய்தார். அதிகாரப்பூர்வ பதிவுகள், கிடம் வாடகை, ஒப்பந்தம் மற்றும் சந்தேகத்திற்குரிய சரக்கு பட்டியலை எடுத்துக்கொண்டார்கள். ஈஷானி வாடிக்கையாளர்களுக்கு உடனடி செய்தி அனுப்பி, நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ கணக்குக்கு வெளியே எந்த பணப்பரிவர்த்தனையும் செய்ய வேண்டாம் என்றாள். போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் வாகன எண்ணை அனுப்பி எந்த தடையற்ற ஏற்றத்தையும் தடுக்க கோரினாள். அவர்கள் கிடங்கிற்குச் சென்றபோது முதன்மை வாயில் திறந்திருந்தது. உள்ளே பல மூட்டைகள் காணாமல் போயிருந்தன. பின்புற கதவு உடைக்கப்பட்டிருந்தது. தரையில் டயர்களின் புதிய தடங்கள் தெரிந்தன. ஜக்மோகன் ஒரு காலி மூலையை சுட்டிக்காட்டினார். இங்கேதான் ஹோட்டல் சரக்கு இருந்தது. ஈஷானி அறைக்குள் பார்த்தாள். சில வெட்டப்பட்ட பேக்கிங் துண்டுகள், விழுந்த லேபிள்கள் மற்றும் பாதி கிழிந்த சலன் கிடந்தது. சலனில் இலக்காக உஜ்ஜைனுக்கு வெளியே ஒரு தனியார் சேமிப்பு மையத்தின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. நிகில் உடனே பாதையை தொடர்ந்தார். லாரி அரை மணி நேரத்திற்கு முன் புறப்பட்டிருந்தால் அது இன்னும் நகர எல்லையிலிருந்து வெகு தொலைவு சென்றிருக்காது. அவர் வாகன எண்ணை போக்குவரத்து கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு அனுப்பினார். சம்பந்தப்பட்ட வாங்குபவருக்கு போன் செய்தார்.
வாங்குபவர் முதலில் செல்லுபடியான ஒப்பந்தம் செய்ததாக சொன்னார். ஆனால் நிகில் சரக்கு நிறுவனத்தின் உரிமை விற்பனையாளர் அதிகாரமற்றவர் என்று சொன்னபோது அவர் பயந்தார். பணப்பரிவர்த்தனையின் பாதி ஒரு தனியார் கணக்கில் செய்யப்பட்டது என்று ஒப்புக்கொண்டார். மீதி தொகை சரக்கு சேர்ந்த பிறகு கொடுக்கப்பட வேண்டும். நிகில் தெளிவாக சொன்னார், எந்த நிலையிலும் சரக்கை இறக்கினால் அவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். வாங்குபவர் ஓட்டுநரை தடுக்கும் உத்தரவு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு ஓட்டுநரின் போன் வந்தது. அவர் தேவாஸிலிருந்து வெளியே முதன்மை சாலையில் ஒரு தாபா அருகே நின்றிருந்தார். யஷ்வர்தன் அவரோடு இல்லை. சரக்கை உஜ்ஜைனுக்கு கொண்டு செல்லும் உத்தரவு மட்டும் கிடைத்தது. நிகில் ஜக்மோகனை வாகனத்தை திரும்ப கொண்டு வர அனுப்பினார். லட்சக்கணக்கான ஆர்டர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் யஷ்வர்தன் காணாமல் போயிருந்தார். கிடங்கின் அலுவலகத்தில் ஒரு இழுப்பறை திறந்திருந்தது. அதில் பல காலி காசோலைகள், முதலீட்டாளர்களின் பட்டியல் மற்றும் கடன் தொகைகள் எழுதப்பட்டிருந்தன. மொத்த தனியார் கடன் 1 கோடிக்கும் அதிகம். அவர் வெவ்வேறு நபர்களிடமிருந்து புதிய பிராண்ட், வாகனம் மற்றும் வெளிநாட்டு ஆர்டர் பெயரில் பணம் வாங்கியிருந்தார். ஈஷானி பட்டியலை பார்த்தபடி சொன்னாள். அவர் தொழிற்சாலை சரக்கை விற்று பழைய கடன்களை மட்டும் அடைத்து கொண்டிருந்தார். உண்மையான வியாபாரம் இல்லை. நிகில் பதில் சொன்னார். ஒவ்வொரு பழைய கடனையும் அடைக்கத் தீரிய புதிய பொய்யை உருவாக்கினார். சுதா கதவு அருகே நின்று இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் முதன்முறையாக மிகவும் சோர்வாக தெரிந்தார்கள். அவர்களின் பார்வை முதலீட்டாளர்களின் பட்டியலில் விழுந்தது. சில பெயர்கள் அவர்களின் பழைய அறிமுகமானவர்களுடையவை. யஷ்வர்தன் குடும்பத்தை மட்டும் அல்ல, அவர்களின் சமூக நம்பிக்கையையும் பயன்படுத்திக் கொண்டார் என்பது இப்போது புரிந்திருக்கலாம். அவர்கள் மெல்லிய குரலில் கேட்டார்கள். அவர் திரும்பி வந்து பணத்தை திருப்பித் தர தயாரானால் விஷயம் இங்கேயே நிற்க முடியுமா? நிகில் அம்மாவை பார்த்தார். முதலில் சரக்கு, பணம் மற்றும் ஆவணங்கள் திரும்ப வரட்டும். பிறகு அவர் தானே எல்லார் முன்னிலையில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும். உங்கள் சொல்லால் மட்டும் ஒன்றும் முடியாது. சுதா நடுங்கும் குரலில் சொன்னார்கள். அவர் சிறைக்குச் சென்று விடுவார். நான் இப்போது சிறை பேசவில்லை. ஆனால் மக்கள் புகார் செய்வார்கள். யாருடைய பணம் எடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு முடிவு செய்யும் உரிமை உண்டு. சுதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் நினைத்தேன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர் சரி செய்து கொள்வார். ஈஷானி அமைதியான ஆனால் கடுமையான குரலில் சொன்னாள். நீங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அம்மா. நீங்கள் அவரது ஒவ்வொரு விளைவையும் வேறொருவரின் தலையில் வைத்தீர்கள். சுதா முதன்முறையாக ஈஷானியின் பேச்சை தடுக்க முயலவில்லை. அதே நேரத்தில் தன்வியின் மொபைலில் யஷ்வர்தனின் செய்தி வந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, அவர் குடும்பத்திலிருந்து தொலைவில் செல்கிறார். யாரும் அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று எல்லோரையும் குற்றம் சாட்டினார். இறுதியில் எச்சரித்தார், அவருக்கு பின்னால் யாராவது வந்தால் அவர் அத்தகைய ஆவணங்களை பொதுவில் வெளியிடுவார். அதனால் நிறுவனத்தின் மதிப்பு அழியும். நிகில் செய்தியை படித்து சொன்னார். அவர் ஓடவில்லை. அவர் நம்மை பயமுறுத்தி நேரம் வாங்குகிறார். ஈஷானி கேட்டாள், எந்த ஆவணங்கள் இருக்கலாம்? நிகில் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த போலியான சலன் புத்தகங்களை பார்த்தார். ஒருவேளை அவர் உருவாக்கியவை அல்லது அம்மா ஆண்டுகளாக மறைத்தவை. சுதாவின் முகம் திடீரென்று வெண்மையாயிற்று. நிகில் இந்த மாற்றத்தை பார்த்தார். அம்மா, அவர் எந்த ஆவணத்தை பற்றி பேசுகிறார்? சுதா சொன்னார்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்கள் குரல் மாறவில்லை, உங்கள் முகம் மாறியிருக்கிறது. சுதா சுவர் அருகே நின்ற நாற்காலியில் அமர்ந்தார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒப்புக்கொண்டார்கள். நிறுவனத்தின் தொடக்க ஆண்டுகளில் கணக்குகளில் ஒரு பெரிய வேறுபாடு வந்தது. அப்போது சரோஜ் குல்கர்னி என்ற கணக்காளர் மீது பணம் காணாமல் போன குற்றம் சுமத்தப்பட்டது. அவள் அவமானப்படுத்தப்பட்டு வேலையிலிருந்து நீக்கப்பட்டாள். ஆனால் பின்னர் சுதாவுக்கு தெரிந்தது, சில பணப்பரிவர்த்தனைகளை அவர்களின் கணவரே ரொக்க வியாபாரத்தை காப்பாற்ற எடுத்தார்கள். தவறு சரோஜினுடையதல்ல. ஈஷானி நம்பிக்கையின்மையுடன் கேட்டாள், பிறகு நீங்கள் அவளுடைய பெயரை ஏன் சுத்தம் செய்யவில்லை? சுதா சொன்னார்கள், அப்போது உண்மை வெளியே வந்தால் குடும்பத்தின் மதிப்புக்கு பாதிப்பு. வங்கி பழைய கடனை நிறுத்தலாம். அமைதியாக இருப்பதே சரி என்று நினைத்தார்கள். யஷ்வர்தனுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு பழைய கோப்புகளில் அந்த ஆதாரம் கிடைத்தது. அப்போதிருந்தே அவர் அறிந்திருந்தார், அம்மா மதிப்பை காப்பாற்ற ஆதாரத்தை மறைக்கத் தயாராக இருக்கிறார்கள். அவர் உண்மையை மறைக்க முடியும். நிகில் மெல்லிய குரலில் சொன்னார். அவர் இதிலிருந்து இதைத்தான் கற்றுக்கொண்டார். சுதா முகத்தை மூடிக்கொண்டார்கள். கிடங்கிற்கு வெளியே மதியத்தின் கடும் வெயில். உள்ளே ஆண்டுகளின் 3 அடுக்குகள் திறந்திருந்தன. ஒரு போலியான நோய், ஒரு தற்போதைய வணிக மோசடி மற்றும் ஒரு பழைய அநீதி குடும்பத்தின் மானத்தின் பெயரில் அடக்கப்பட்டது. ஈஷானி புரிந்து கொண்டாள், அடுத்த போராட்டம் வெறும் பணம் அல்லது நிறுவனத்தை காப்பாற்றுவது மட்டும் அல்ல,
குடும்பத்தின் மதிப்பு உண்மையில் பெரியதா? அம்மாவை காப்பாற்றுவதன் அர்த்தம் அவர்களின் ஒவ்வொரு பழைய பொய்யையும் மீண்டும் மூடுவதா என்பதையும் முடிவு செய்ய வேண்டும். சுதாவின் ஒப்புதலுக்கு பிறகு கிடங்கில் இருந்த யாரும் உடனே ஒன்றும் சொல்லவில்லை. நிகில் சிறிது நேரம் அந்த பழைய கோப்பை பார்த்து கொண்டிருந்தார். அதில் சரோஜ் குல்கர்னியின் கையொப்பங்கள், ரொக்க வெளியேற்றங்கள், ரசீத்கள் மற்றும் ஆண்டுகள் பழமையான குறிப்புகள் இருந்தன. காகிதங்கள் மஞ்சள் நிறமாகிவிட்டிருந்தன. ஓரங்களில் ஈரப்பதத் தடங்கள். ஆனால் அவற்றில் பதிவு செய்யப்பட்ட அநீதி இன்னும் அதே அளவுக்கு தெளிவாக இருந்தது. ஈஷானி மெதுவாக கேட்டாள், சரோஜ்ஜி இப்போது எங்கே? சுதா சொன்னார்கள், வேலையிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவள் தன் குடும்பத்துடன் நாசிக்கிற்குச் சென்றாள். சில ஆண்டுகள் இந்தூருக்கு திரும்ப முயன்றாள். ஆனால் உறவினர்கள் மற்றும் பழைய வணிக வட்டாரங்களில் அவளுடைய பெயரில் திருட்டு குற்றம் பரவியிருந்தது. யாரும் அவர்களின் பேச்சை கேட்கவில்லை. பின்னர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். குடும்பத்தின் பொருளாதார நிலை மோசமாயிற்று. நீங்கள் அவர்களிடம் எப்போதாவது மன்னிப்பு கேட்டீர்களா? ஈஷானி கேட்டாள். சுதா தலையை தாழ்த்தினார்கள். இல்லை. உண்மை தெரிந்த பிறகும் இல்லை. நான் பயந்தேன். அப்போது நிறுவனம் அரிதாகவே பிழைத்திருந்தது. விஷயம் வெளியே வந்தால் வங்கி, வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் எல்லாரும் எங்களை கேள்வி கேட்டிருப்பார்கள். நிகில் கோப்பை மூடினார். ஒரு குற்றமற்ற பெண்ணை குற்றவாளியாக விட்டுவிட்டீர்கள். நிறுவனத்தின் மதிப்பு காப்பாற்றப்படும் என்பதற்காக. இன்று யஷ்வர்தன் அதே மதிப்பை ஆயுதமாக வைத்து நம்மை மிரட்டுகிறார். சுதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் நிகில் அவர்களை ஆறுதல் படுத்தவில்லை. அந்த கணத்தில் அவர் வெறும் மகன் அல்ல. அவர் முன்னிலையில் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் குடும்பம் மறைத்த முடிவுகள் பாதிக்கக்கூடிய எல்லாரின் பொறுப்பும் இருந்தது. அவர் ஈஷானியிடம் சரோஜ் குல்கர்னியின் பழைய தொடர்பை தேட முயற்சிக்க சொன்னார். ஜக்மோகனுக்கு உத்தரவு கொடுத்தார். கிடங்கின் ஒவ்வொரு பொருளின் விரிவான விவரத்தையும் உருவாக்கி ஒரு சுதந்திரமான கணக்கு தணிக்கையாளரின் முன்னிலையில் முத்திரையிடவும், போலியான சலன்கள் மற்றும் டிஜிட்டல் கட்டளைகளை தனியாக வைத்து தற்காலிகமாக கட்டுப்பாட்டில் வைக்கவும். முக்கிய ஆவணங்களின் நகல்கள் தனியாக வைக்கப்பட்டன. அசல் ஆவணங்கள் எந்த ஒரு குடும்ப உறுப்பினரிடமும் விடப்படவில்லை. ஈஷானி நிறுவனத்தின் பழைய ஊழியர் பதிவுகளில் சரோஜின் முகவரியை தேடினாள். அங்கே கொடுக்கப்பட்ட போன் எண் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களின் போதுமான தொடர்பாக ஒரு உறவினரின் பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. பல போன்களுக்கு பிறகு நாசிக்கில் வசிக்கும் அவளுடைய மகனுடன் பேச்சு நடந்தது. ஈஷானி தன் அறிமுகத்தை சொல்லி ஆண்டுகள் பழமையான ஒரு தீவிர விஷயத்தில் சரோஜுடன் பேச வேண்டும் என்றாள். மறுமுனையில் சில கணங்கள் அமைதி. பிறகு இளைஞர் கசப்பான குரலில் கேட்டார், இப்போது நிறுவனம் மீண்டும் யாரையாவது குற்றம் சாட்டப் போகிறதா? ஈஷானிக்கு அவரது கேள்விகளில் ஆண்டுகளின் வலி கேட்டது. அவள் சமாதானம் சொல்லாமல் சொன்னாள், இல்லை, இந்த முறை நாங்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டை அகற்ற விரும்புகிறோம். சரோஜின் மகன் உடனே நம்ப தயாராக இல்லை. அவரது அம்மா இப்போது எந்த திரிவேதியுடனும் பேச விரும்பவில்லை என்றார். அவள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தால் பல ஆண்டுகள் வேலை கிடைக்கவில்லை. குடும்பம் உறவினர்கள் முன்னிலையில் அவமானம் அனுபவித்தது. அவளுடைய தந்தையின் நோய் காலத்தில் பொருளாதார உதவி கூட கிடைக்கவில்லை. ஏனென்றால் மக்கள் அவளை திருடனின் மனைவி என்றார்கள். ஈஷானி சொன்னாள், உங்கள் நம்பிக்கையின்மை சரியானது. நான் உங்களிடம் நம்பிக்கை கேட்கவும் இல்லை. ஒரு கோரிக்கை மட்டும். இந்த செய்தியை அவர்களுக்கு கொண்டு சேருங்கள். எங்களிடம் அத்தகைய ஆவணங்கள் இருக்கின்றன. அவை தவறு அவர்களுடையதல்ல என்பதை நிரூபிக்கின்றன. நாங்கள் எழுத்துப்பூர்வமாக குற்றச்சாட்டை திரும்பப் பெறவும் பொதுவில் அவர்களின் பெயரை சுத்தம் செய்யவும் தயாராக இருக்கிறோம். போன் முடிந்த பிறகு ஈஷாது நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். ஒரு பொய்யின் விளைவு அந்த நாள் அல்லது அந்த நபருக்கு மட்டும் வரம்பிடப்பட்டதல்ல. அது அவளுடைய குழந்தை, அவளுடைய திருமணம், அவளுடைய வாழ்வாதாரம் மற்றும் அவளுடைய சுயமரியாதையில் ஆண்டுகளாக பரவுகிறது. நிகில் எல்லா மூத்த ஊழியர்களுக்கும் அடுத்த நாள் வரை வீடு செல்ல அனுமதி கொடுத்தார். நிறுவனத்தின் வேலை நிறுத்தப்படாது என்று தெளிவுபடுத்தினார். ஆனால் நிதி மற்றும் சரக்கு வெளியேற்றம் தொடர்பான ஒவ்வொரு செயல்பாடும் புதிய சரிபார்ப்புக்கு பிறகுதான் நடைபெறும். போனஸ் தொகை தனியான கணக்குகளில் போட்டப்பட்டது. எந்த ஊழியரின் சம்பளமும் நிறுத்தப்படாது. சுதா கேட்டார்கள், இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்? கணக்குகளில் ஏற்கனவே குறைவு இருக்கிறது. ஈஷானி சொன்னால், தொழிலாளர்களின் சம்பளம் அந்த இழப்பின் விலையாக மாறாது. குடும்பம் செய்ததற்கு. அவளுடைய குரலில் முதன்முறையாக வெறும் பெரிய மருமகளின் வலி மட்டும் இல்லை. அந்த நிறுவனத்தின் பொறுப்புள்ள உறுப்பினராக பேசினாள். அதன் காகிதங்கள் ஆண்டுகளாக குடும்பத்தின் தனிப்பட்ட நலன்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. மாலை வரை யஷ்வர்தனின் போன் அணைந்திருந்தது. அவரது கார் இந்தூரின் பழைய வீட்டிற்கு வெளியே இல்லை.
தன்வி சொன்னாள். அவர் சில துணிகள், பாஸ்போர்ட் மற்றும் ரொக்கத்துடன் காலையிலேயே புறப்பட்டுவிட்டார். தனியார் முதலீட்டாளர்களின் பட்டியல் முழுமையாக இல்லை என்பதையும் ஒப்புக்கொண்டாள். சில தொகைகள் குடும்பத்தின் செல்வாக்கால் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் இல்லாமல் பணம் கொடுத்த நபர்களிடமிருந்து எடுக்கப்பட்டன. நிகில் தன்வியிடம் சொன்னார். அவளுக்கு தெரிந்ததையெல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொடு. தன்வி பயந்தாள். அவளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்டாள். நீங்கள் எவ்வளவு உண்மை சொல்கிறீர்கள், எந்த வேலைகளில் நேரடியாக ஈடுபட்டீர்கள் என்பதை பொறுத்தது. தன்வி உடனே சொன்னாள். நோய் அறிக்கையை மாற்றுவதில் உதவி செய்தாள். ஆனால் டிஜிட்டல் கையொப்பங்களை யஷ்வர்தன் ஒரு கணினி தொழில்நுட்ப வல்லுநரால் உருவாக்கினார். அவள் சமூக ஊடக விளம்பரம், வாடிக்கையாளர் தொடர்பு மற்றும் புதிய பிராண்ட் பட வேலை மட்டும் செய்தாள். சரக்கின் உண்மையான மூலம் பற்றிய முழு தகவல் பின்னர் தெரிந்தது. ஈஷானி அவளை பார்த்துச் சொன்னாள். உங்களுக்கு தெரிந்தபோது ஏன் தடுக்கவில்லை? தன்வி நேரடியான குரலில் பதில் சொன்னாள். ஏனென்றால் அப்போது எனக்கும் கார், பணம் மற்றும் புதிய வியாபார கனவு காட்டப்பட்டிருந்தது. எல்லாம் சரி செய்து கொள்ளும் என்று நினைத்தேன். சரி செய்யவில்லை என்றால் தன்வியிடம் பதில் இல்லை. இரவு நிகில் மற்றும் ஈஷானி வீடு திரும்பியபோது ஆராத்யா அண்டை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஈஷானி அவளை மடியில் தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாள். குழந்தை பாதி தூக்கத்தில் கேட்டாள். பாட்டி மருத்துவமனையிலிருந்து குணமாகி வீடு வந்து விட்டார்களா? ஈஷானியின் தொண்டை நிறைந்தது. பாட்டிக்கு ஓய்வு தேவை என்று மட்டும் சொன்னாள். ஆராத்யாவை படுக்கையில் படுக்க வைத்த பிறகு நீண்ட நேரம் அருகில் அமர்ந்திருந்தாள். அவர்கள் புதிய வீடு வாங்க விரும்பிய அறை. அதன் பெயர் சுவரில் நவராத்திரி அலங்காரத்தின் சிறிய காகித நட்சத்திரங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. குழந்தை தானே வெட்டி ஒட்டியிருந்தாள். நிகில் கதவு அருகே நின்றிருந்தார். மெல்லிய குரலில் சொன்னார். நான் 18 லட்சத்தை திரும்ப கொண்டு வருவேன். ஈஷானி கேட்டாள். பணம் கிடைக்காவிட்டால் அப்போது என் சேமிப்பு மற்றும் பங்கிலிருந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஈஷானி அவரை அசைத்தாள். இது வெறும் என் பணம் அல்ல, நம்முடையது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் குடும்பத்தின் தவறை தனியாக அடைக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நிகில் அருகில் அமர்ந்தார். நாம் இருவரும் சேர்ந்து அத்தகைய ஏற்பாட்டை உருவாக்குவோம். இனி யாரும் உறவின் பெயரை சொல்லி நிறுவனம் அல்லது வீட்டு பணத்தை எடுக்க முடியாது. அடுத்த காலை ஒரு எதிர்பாராத தகவல் வந்தது. யஷ்வர்தன் உஜ்ஜைன் பாதையில் உள்ள ஒரு தனியார் ரிசார்ட்டில் அறை எடுத்திருந்தார். இந்த தகவலை அவருக்கு ஒரு முதலீட்டாளர் கொடுத்தார். அவர் இரவில் போன் செய்து மேலும் பணம் கேட்டிருந்தார். நிகில் நிறுவனத்தின் மீது சட்டவிரோத ஆக்கிரமிப்பு செய்துவிட்டார். அவர் தனியான வியாபாரம் தொடங்கப் போகிறார் என்று கூறியிருந்தார். நிகில் தனியாக அங்கே செல்ல மறுத்தார். நிறுவனத்தின் சுதந்திரமான கணக்கு ஆலோசகர் மற்றும் 2 பழைய ஊழியர்களுடன் சென்றார். சுதாவும் உடன் வர விரும்பினார்கள். நிகில் சொன்னார். நீங்கள் வந்தால் மகனை காப்பாற்ற பொய் சொல்லக்கூடாது. சுதா முதன்முறையாக வாக்குவாதம் இல்லாமல் ஒப்புக்கொண்டார்கள். ரிசார்ட் நகரத்திலிருந்து தொலைவில் அமைதியான சாலையில் இருந்தது. நவராத்திரி காரணமாக நுழைவில் ரங்கோலி மற்றும் தீபங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் காலை நேரம் என்பதால் வளாகம் கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. யஷ்வர்தன் ஒரு குடிசை எடுத்திருந்தார். கதவை பலமுறை தட்டிய பிறகு திறந்தது. அவர் இரவு முழுவதும் தூங்கவில்லை. கண்கள் சிவந்திருந்தன, தாடி சிதறியிருந்தது. அறையின் மேசையில் பல கோப்புகள், மதுவின் பாதி பாட்டில் மற்றும் 2 மொபைல்கள் கிடந்தன. அம்மாவை பார்த்தவுடன் சொன்னார். நீங்கள் இவர்களை இங்கே ஏன் கொண்டு வந்தீர்கள்? சுதா முதன்முறையாக அவர் பக்கம் சென்று மறைக்கவோ கட்டிப்பிடிக்கவோ முயலவில்லை. இப்போது ஓடுவது நிறுத்தப்படும் என்றார்கள். யஷ்வர்தன் சிரித்தார். இப்போது உங்களுக்கும் பயம் உண்மையாக தோன்றத் தொடங்கியிருக்கிறது. சுதா சொன்னார்கள். சரி, தவறு முடிவு மகன்களின் விருப்பத்தால் அல்ல. அவர் அம்மாவை அப்படி பார்த்தார். முதன்முறையாக அவர்களை அடையாளம் காண முடியாதது போல. பிறகு நிகில் மீது குற்றம் சாட்டினார். அவர் எப்போதும் அவரை சிறியவன் மற்றும் பலவீனன் என்று நினைத்தார். தந்தைக்கு பிறகு முழு வியாபாரத்தையும் தன் கையில் எடுத்துக்கொண்டார். அவருக்கு ஒருபோதும் சுதந்திரமான முடிவு வாய்ப்பு கொடுக்கவில்லை. நிகில் அமைதியாக கேட்டார். உங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை? படிப்புக்கு பணம், 3 வியாபாரங்களுக்கு முதலீடு, நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள், கிடம், வாகனம் மற்றும் குடும்ப பெயர் எல்லாம் உங்களுக்கு கிடைத்தது. ஆனால் அதிகாரம் கிடைக்கவில்லை. அதிகாரம் சம்பாதிக்கப்படுகிறது, மற்றவர்களின் அடையாளத்தை திருடி அல்ல. யஷ்வர்தன் மேசையில் கையை அறைந்தார். நிகில் எப்போதும் பொறுப்பானவர் மற்றும் புத்திசாலி என்று சொல்லப்பட்டார். அவரை குடும்பத்தின் பலவீன குழந்தை என்று நினைத்தார்கள். ஒவ்வொருவரும் அவரை பெரிய சகோதரனுடன் ஒப்பிட்டார்கள். அவர் ஏதாவது வேறுபட்டதை செய்ய முயன்றபோது பணம் மற்றும் ஆதரவு தேவைப்பட்டது. அம்மா உதவி செய்தார்கள், ஏனென்றால் அந்த நேரத்தில் அவரை புரிந்து கொண்டார்கள். சுதா மெல்லிய குரலில் சொன்னார்கள். நான் உங்களை புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை விளைவிலிருந்து மட்டும் காப்பாற்றினேன். யஷ்வர்தன் அவர்களின் பேச்சை புறக்கணித்தார்.
30 லட்சம் மதிப்புள்ள சரக்கு விற்றிருந்தால் முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுத்திருப்பேன். பிறகு புதிய பிராண்டிலிருந்து பெரிய லாபம் வந்திருக்கும். யாருக்கும் நஷ்டம் இருக்காது என்றார். ஈஷானி கேட்டாள், 37 காணாமல் போன மூட்டைகளின் பணம் எங்கே? அவர் அமைதியாகிவிட்டார். 18 லட்சத்துக்கு கார் ஏன் தேவைப்பட்டது? வாடிக்கையாளர்கள் மீது தாக்கம் ஏற்படும். 1 கோடிக்கும் அதிக தனியார் கடன் ஏன் வாங்கினீர்கள்? வியாபாரத்தில் ஆபத்து இருக்கும். போலியான இதய அறிக்கையும் வியாபார ஆபத்தா? யஷ்வர்தன் அவளை உறுத்து பார்த்துச் சொன்னார். நீங்கள் பணத்தை அம்மாவுக்கு கொடுத்தீர்கள். பிறகு கணக்கு கேட்கும் உரிமை உங்களுக்கு இல்லை. ஈஷானி பதில் சொன்னாள். நான் பணத்தை உயிரை காப்பாற்ற கொடுத்தேன், உங்கள் பிம்பத்தை வாங்க அல்ல. அறையில் சில கணங்கள் அமைதி நிலவியது. சுதந்திரமான கணக்கு ஆலோசகர் யஷ்வர்தன் முன்னிலையில் ஆரம்ப விசாரணையை வைத்தார். இரட்டை விற்பனை, போலியான சலன், நிறுவன சரக்கின் அனுமதியற்ற பயன்பாடு மற்றும் போலியான டிஜிட்டல் ஒப்புதல்களால் ஏற்படக்கூடிய மொத்த இழப்பு 1 கோடிக்கும் அதிகம். சில வாடிக்கையாளர்கள் கோரினால் இந்த தொகை மேலும் அதிகரிக்கலாம். யஷ்வர்தன் ஆவணங்களை பார்க்க மறுத்தார். நிகில் அவரை சிக்க வைக்க விரும்புகிறார் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். இறுதியில் மேசையின் இழுப்பறையிலிருந்து ஒரு பழைய கோப்பை எடுத்து, நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால் சரோஜ் குல்கர்னி விஷயத்தை பொதுவில் வெளியிடுவேன் என்றார். அதனால் திரிவேதி குடும்பத்தின் நேர்மை வெறும் காட்சி மட்டும்தான் என்பது நிரூபிக்கப்படும். நிகில் பயப்படாமல் கோப்பை அவர் பக்கம் தள்ளினார். நாங்களே அந்த உண்மையை பொதுவில் வெளியிடுவோம். யஷ்வர்தனின் முகத்திலிருந்து நிறம் இறங்கியது. அவர் சுதாவை பார்த்தார். நீங்கள் இவர்களிடம் சொல்லிவிட்டீர்களா? ஆம், நீங்கள் வாக்குறுதி அளித்திருந்தீர்கள், அந்த விஷயம் ஒருபோதும் வெளியே வராது என்று. சுதாவின் குரல் நடுங்கியது. ஆனால் வாக்குறுதி என் மிகப்பெரிய தவறு என்றார்கள். நிகில் தெளிவான முன்மொழிவை வைத்தார். யஷ்வர்தன் எல்லா வங்கிக் கணக்குகள், கிடங்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் முழு பட்டியலை கொடுப்பார். கார் பதிவு உடனே ரத்து செய்யப்படும். நிறுவன சரக்கும் அதிலிருந்து கிடைத்த பணமும் திரும்ப கொடுக்கப்படும். அடுத்த 3 ஆண்டுகள் நிறுவனத்தில் எந்த நிதி அல்லது நிர்வாக பதவியிலும் இருக்க மாட்டார். சுதந்திர விசாரணையில் ஒத்துழைப்பார். தனியார் கடன் வாங்கிய நபர்களின் முன்னிலையில் தானே பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். யஷ்வர்தன் கேட்டார். நான் மறுத்தால்? நிகில் சொன்னார். அப்போது நிறுவனமும் பாதிக்கப்பட்ட தரப்பினரும் தங்கள் உரிமைப்படி முறைப்படியான புகார் செய்வார்கள். நான் இனி யாரையும் தடுக்க மாட்டேன். சுதா பயந்து நிகிலை பார்த்தார்கள். ஆனால் இந்த முறை மகனின் முடிவை மாற்ற சொல்லவில்லை. யஷ்வர்தன் முன்னால் அமர்ந்து அவரது கையை பிடிக்க விரும்பினார்கள். அவர் கையை இழுத்து கொண்டார். இதற்கு அடுத்த கூட்டத்திலும் இன்னும் சொல்லவில்லை. அவர் கையை இழுத்து கொண்டார். உங்களுக்கு எப்போதும் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று தோன்றியது. சுதா சொன்னார்கள். எனக்கும் அதுதான் தாய் அன்பு என்று தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களை காப்பாற்றும்போது மற்றவர்களின் நஷ்டத்தை பார்க்காதபடி உங்களை குருடாக்கினேன். யஷ்வர்தனின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் முதன்முறையாக உரத்த குரலில் பேசவில்லை. தந்தை இறந்த பிறகு ஆண்டுகளாக தன்னை தானே குற்றம் சாட்டிக் கொண்டதாக சொன்னார். அந்த நாள் அவரே தந்தையிடம் உஜ்ஜைன் செல்லவும் ஒரு எண்ணை பார்க்கவும் சொன்னார். வழியில் விபத்து நடந்தது. அவர் பிடிவாதம் செய்யாமல் இருந்திருந்தால் தந்தை உயிரோடு இருந்திருப்பார் என்று நினைத்தார். சுதா சொன்னார்கள். விபத்து உங்கள் காரணத்தால் நடக்கவில்லை. நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்கு பதிலாக உங்கள் ஒவ்வொரு குற்ற உணர்வையும் பரிசுகளாலும் சலுகைகளாலும் மூடினேன். நீங்கள் உடைந்து விடுவீர்கள் என்று பயந்தேன். ஆனால் இந்த பயம் உங்களை அத்தகைய மனிதனாக மாற்றியது. வேறொருவரின் வீட்டை உடைக்க பயப்படாதவராக. யஷ்வர்தன் அழுது கொண்டே ஒரு நாற்காலியில் அமர்ந்தார். அவரது மறுப்பு உடனே வருத்தமாக மாறவில்லை. அவர் இன்னும் தன் கடன், மதிப்பு மற்றும் எதிர்காலம் பற்றி அதிகம் கவலைப்பட்டார். ஆனால் முதன்முறையாக அவருக்கு மறைவதற்கு அம்மாவின் பாதுகாப்பு இல்லை. பல மணி நேர பேச்சுக்கு பிறகு அவர் தன் கணக்குகள் மற்றும் கடவுச்சொற்களின் பட்டியலை கொடுத்தார். காணாமல் போன சரக்கின் ஒரு பகுதி விற்கப்பட்டு பணம் வெவ்வேறு முதலீட்டாளர்களுக்கு திருப்பித் தரப்பட்டது என்றார். சுமார் 18 லட்சம் இன்னும் 2 கணக்குகளில் மீதமிருந்தன. கார் பதிவுத் தொகை வாகன மையத்திடம் இருந்தது. பதிவு ரத்து செய்தால் சில கட்டணம் போகும், ஆனால் பெரும்பாலான பணம் திரும்ப கிடைக்கும். நிகில் எல்லாவற்றையும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்தார். யஷ்வர்தன் டிஜிட்டல் கையொப்பங்களின் தவறான பயன்பாடு மற்றும் கிடம் செயல்பாட்டில் தன் பங்கை ஒப்புக்கொண்டார். தன்வியும் தனியாக வாக்குமூலம் அளிக்க வேண்டியிருந்தது. இது குடும்பத்திற்குள் உணர்ச்சி வாக்குறுதி அல்ல, தெளிவான ஆவணம். சுதா தங்கள் தனிப்பட்ட நகைகள் மற்றும் உஜ்ஜைன் அருகே உள்ள விவசாய நிலத்தை விற்க முன் வந்தார்கள். ஈஷானியின் 18 லட்சம் முதலில் திருப்பித் தரப்படும் என்றார்கள். நிகில் அவர்களை உடனே நிலம் விற்க தடுத்தார். முதலில் கார் பதிவு ரத்து செய்யப்படும்,
கிடத் சரக்கு திரும்ப வரும். யஷ்வர்தனின் கணக்கு தொகை சரி செய்யப்படும். எவ்வளவு குறைவு மீதம் இருக்கிறதோ அவ்வளவு மட்டும் அவர்களின் தனிப்பட்ட பங்கிலிருந்து எடுக்கப்படும். சுதா மெதுவாக சொன்னார்கள். நான் இந்த பணத்தை என் தவறு காரணமாக கொடுக்கிறேன், உங்கள் அழுத்தத்தால் அல்ல. ஈஷானி அவர்களை பார்த்தாள். அது மன்னிப்பு கேட்கும் தொடக்கம், ஆனால் இன்னும் மன்னிப்பு அல்ல. இந்தூர் திரும்பிய பிறகு பல நாட்கள் நிறுவனத்தில் தொடர்ந்து விசாரணை நடந்தது. எல்லா பங்குகளும் மீண்டும் எண்ணப்பட்டன. வாடிக்கையாளர்களிடமிருந்து உண்மையான நிலுவை உறுதி செய்யப்பட்டது. போலியான சலன்கள் ரத்து செய்யப்பட்டன. அறியாமல் அனுமதியற்ற ஒப்பந்தம் செய்த வாங்குபவர்களிடமிருந்து சரக்கை திருப்பித் தர அல்லது அதிகாரப்பூர்வ பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. சில முதலீட்டாளர்கள் முறைப்படியான புகார் செய்ய முடிவு செய்தார்கள். நிகில் அவர்களை தடுக்க முயலவில்லை. நிறுவனத்தின் உண்மையான பங்கு மற்றும் யஷ்வர்தனின் தனியார் செயல்பாடுகளுக்கு இடையே தெளிவான வேறுபாட்டை மட்டும் முன்வைத்தார். யஷ்வர்தன் ஒவ்வொரு நபர் முன்னிலையிலும் அமர்ந்து எந்த நோக்கத்திற்காக பணம் வாங்கினார், எங்கே செலவிட்டார் என்பதை விளக்க வேண்டியிருந்தது. முதல் வாரம் அவர் மீண்டும் மீண்டும் அம்மாவிடம் மக்களுக்கு புரிய வைங்கள் என்றார். சுதா ஒவ்வொரு முறையும் ஒரே பதிலை சொன்னார்கள். இந்த முறை நீங்கள் உங்கள் பேச்சை தானே சொல்லுங்கள். தன்வி சில நாட்கள் மாமியார் வீட்டிற்குச் சென்றாள். திரும்பிய பிறகு ஈஷானியை சந்திக்க விருப்பம் தெரிவித்தாள். நகைகள் இல்லாமல் சாதாரண பருத்தி குர்தாவில் வந்தாள். கண்களுக்கு கீழே சோர்வு தடங்கள் இருந்தன. சமூக ஊடகத்தில் கார் வீடியோ காரணமாக ஏளனம் நடக்கிறது என்றாள். உறவினர்கள் பரிசு எங்கே போனது என்று கேட்கிறார்கள். சில நண்பர்கள் தொடர்பை நிறுத்திவிட்டார்கள். ஈஷானி அமைதியான குரலில் சொன்னாள். உங்களுக்கு எல்லாவற்றை விட அதிக வலி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில்தான். தன்வி தலையை தாழ்த்தினாள். தொடக்கத்தில் அப்படித்தான், இப்போது புரிகிறது. மற்றவர்களின் பார்வையில் பெரியவளாக தோன்ற பொய்யின் மீது என் வாழ்க்கையை கட்டியிருக்கிறேன். திருமணத்திற்கு பிறகு எப்போதும் பெரிய மருமகள் என்பதால் ஈஷானிக்கு குடும்பத்தில் உண்மையான மரியாதை கிடைக்கிறது என்று தோன்றியது. தன்வி துணிகள், நிகழ்ச்சிகள், சுதாவின் பாராட்டு மூலம் தன் நிலையை வலுப்படுத்த விரும்பினாள். ஒவ்வொரு ஒப்பீட்டையும் போட்டியாக மாற்றிக்கொண்டாள். இப்போது மாஞ்சி கார் கிடைக்கும் என்றபோது நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று நினைத்தேன். யாருடைய பணம் போகிறது என்று யோசிக்கவில்லை. ஈஷானி அவளை உடனே மன்னிக்கவில்லை. வருத்தத்தின் ஆதாரம் கண்ணீர் அல்ல, அடுத்த முடிவுகள் என்றாள். தன்வி இந்தூரின் ஒரு துணிக்கடையில் விற்பனை வேலையை ஏற்றுக்கொண்டாள். வருமானம் அதிகம் இல்லை, ஆனால் முதன்முறையாக தன் செலவுகளை தானே ஏற்கப் போகிறாள். சமூக ஊடகத்தில் புதிய வியாபாரம் காட்டும் எல்லா போலியான விளம்பரங்களையும் நீக்கி அந்த பிராண்டுடன் இப்போது எந்த தொடர்பும் இல்லை என்று வாடிக்கையாளர்களிடம் சொன்னாள். யஷ்வர்தன் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். தன் தனியார் கடன்களின் பணம் செலுத்தும் திட்டம் உருவாக்க நிதி ஆலோசனை பெற்றார். அவரது பெயரிலுள்ள ஒரு சொத்தும் விலையுயர்ந்த மோட்டார் சைக்கிளும் விற்கப்பட்டன. நிகில் அவரது கடனை அடைக்கவில்லை, ஆனால் சரிபார்க்கக்கூடிய திட்டம் உருவாக்கினால் சரியான வேலை தேட உதவினார். பல உறவினர்களுக்கு இது கடுமையாக தோன்றியது. பெரிய சகோதரன் விரும்பினால் ஒரே முறையில் எல்லாம் அடைக்கலாம் என்றார்கள். நிகில் பதில் சொன்னார். பணம் அடைப்பது பிரச்சனையை முடிக்காது. யஷ்வர்தன் தன் முடிவுகளின் விளைவை தாங்கவில்லை என்றால் சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதையே செய்வார். சுதாவை நிறுவனத்தின் தினசரி ஏற்பாட்டிலிருந்து முழுமையாக பிரித்தார்கள். மரியாதையான மாதாந்திர செலவு கொடுக்கப்பட்டது, ஆனால் கணக்குகள், கிடம் திருப்பம் அல்லது ஊழியர் முடிவுகளுக்கு அணுகல் இல்லை. தொடக்கத்தில் இதை அவமானமாக உணர்ந்தார்கள். ஆண்டுகளாக தங்களை வியாபாரத்தின் அச்சாக நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்போது முதன்முறையாக தாங்கள் இல்லாமலும் தொழிற்சாலை இயங்க முடியும் என்பதை பார்க்க நேர்ந்தது. நிகில் நிறுவனத்தில் 3 உறுப்பினர்கள் கொண்ட சுதந்திர நிதிக்குழுவை உருவாக்கினார். எந்த பெரிய பணப்பரிவர்த்தனைக்கும் 2 ஒப்புதல்கள் கட்டாயம். டிஜிட்டல் கையொப்பங்கள் புதிய பாதுகாப்பு அமைப்பில் இணைக்கப்பட்டன. சரக்கு வெளியேறும்போது கிடம், விற்பனை மற்றும் கணக்குத்துறை 3இன் உறுதிப்பாடு அவசியம். குடும்ப உறுப்பினர் யாரும் உறவின் அடிப்படையில் ஆவணம் எடுக்க முடியாது. ஈஷானி முறைப்படியாக நிதி கட்டுப்பாட்டு தலைவராக நியமிக்கப்பட்டாள். இது குடும்ப உபகாரம் அல்ல. அவளுக்கு நியமன கடிதம், உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரம் மற்றும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவள் முதலில் தொழிலாளர்களுக்கான அவசர சம்பள நிதியை உருவாக்க முன்மொழிந்தாள். உரிமையாளர்களின் மேலாண்மை தவறின் முதல் சுமை ஊழியர்களின் வீடுகளின் மீது விழக்கூடாது என்றாள். நவராத்திரி முடியும் வரை தொழிலாளர்களுக்கு அவர்களின் போனஸ் சரியான நேரத்தில் கிடைத்தது. நிறுவனத்தின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்ட ஊழியர்கள் மெதுவாக நம்பிக்கை அடைந்தார்கள். அகமதாபாத் ஹோட்டல் குழுவுக்கான நிர்ணயிக்கப்பட்ட ஆர்டரும் சிறிது தாமதத்துடன் முடிக்கப்பட்டது.
நிகில் உண்மையை மறைக்காமல் விநியோக பிரச்சனையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கூடுதல் தரத்துடன் சரக்கை அனுப்பினார். வாடிக்கையாளர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யவில்லை. சரோஜ் குல்கர்னியுடன் தொடர்பு ஏற்பட சுமார் 2 வாரங்கள் ஆயின. அவள் வீடியோ கால் மூலம் வந்தபோது அவளுடைய முடி முழுவதும் வெண்மையாகிவிட்டிருந்தது. தொடக்கத்தில் சுதாவின் முகத்தை பார்த்தவுடன் திரையை அணைக்க முயன்றாள். சுதா கைகளை கூப்பி, தயவு செய்து ஒருமுறை என் பேச்சை கேளுங்கள் என்றார்கள். சரோஜ் கடுமையான குரலில் கேட்டாள். இப்போது கேட்பதற்கு என்ன மீதமிருக்கிறது? சுதா சாக்குச் சொல்லாமல் ஒப்புக்கொண்டார்கள். அவளுக்கு தெரியும், சரோஜ் குற்றவாளியல்ல, நிறுவனம் மற்றும் கணவனின் மதிப்பை காப்பாற்ற அமைதியாக இருந்தார்கள். அந்த முடிவு சரோஜுக்கும் அவளுடைய குடும்பத்திற்கும் ஏற்படுத்திய நஷ்டத்திற்கு முழுமையான ஈடு இயலாது. சரோஜ் கேட்டால், உங்களுக்கு இன்று உண்மை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? ஏனென்றால் உங்கள் சொந்த மகன் அதே விதத்தில் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தினார். சுதாவின் கண்கள் தாழ்ந்தன. ஆம், ஒருவேளை இது என் வீட்டிற்கு திரும்பாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் பயந்து கொண்டிருப்பேன். இதை ஒப்புக்கொள்வதும் என் வெட்கம்தான். நிகில் நிறுவனத்தின் சார்பில் எழுத்துப்பூர்வ அறிவிப்பை தயாரிக்கச் செய்தார். அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டது, பழைய நிதி வேறுபாடு சரோஜின் தவறல்ல, அவள் மீது சுமத்தப்பட்ட குற்றம் தவறானது. இந்த தகவல் அப்போது குற்றம் சொல்லப்பட்ட எல்லா பழைய வணிக தொடர்புகளுக்கும் ஊழியர்களுக்கும் அனுப்பப்பட்டது. நிறுவனம் சரோஜுக்கு பொருளாதார இழப்பீட்டு வழங்க முன்வந்தது. சரோஜ் சொன்னாள், பணம் அவளுடைய இழந்த ஆண்டுகளை திரும்ப கொண்டு வராது. இருந்தாலும் அவள் இழப்பீட்டை ஏற்றுக்கொண்டாள். ஏனென்றால் அது கருணை அல்ல, நிறுவனத்தின் பொறுப்பு. அவள் சுதாவை மன்னிப்பதாக வாக்குறுதி அளிக்கவில்லை, ஆனால் உண்மையை பொதுவில் வெளியிட அனுமதித்தாள். இந்த நிகழ்வு சுதாவை உள்ளுக்குள் மாற்றியது. இப்போது அவர்கள் முன்பு போல கண்ணீர் வடித்து உடனே அனுதாபம் கேட்கவில்லை. பல நாட்கள் பழைய வீட்டில் அமைதியாக இருந்தார்கள். சில சமயம் ஆராத்யா அவர்களை சந்திக்கச் சென்றாள். குழந்தையின் முன்னால் நோய் நடிப்பும் செய்யவில்லை. நிகில் அல்லது ஈஷானி பற்றிய புகாரும் சொல்லவில்லை. ஒரு மாலை அவர்களே ஈஷானியை போன் செய்து வீட்டுக்கு அழைத்தார்கள். அறையில் அதே கனமான தளபாடங்கள் இருந்தன. ஆனால் இந்த முறை மேசையில் மருந்து பையோ மருந்து பெட்டியோ இல்லை. சுதா வங்கி ரசீதை ஈஷானி முன்னால் வைத்தார்கள். கார் பதிவு ரத்து செய்யப்பட்டது. யஷ்வர்தனின் கணக்குகளிலிருந்து தொகை திரும்ப வந்தது. சில தனிப்பட்ட நகைகள் விற்கப்பட்ட பிறகு 18 லட்சம் முழுமையாக செலுத்தப்பட்டன. இந்த தொகை நேரடியாக ஈஷானி மற்றும் நிகிலின் கூட்டு கணக்கில் திருப்பித் தரப்பட்டது. சுதா சொன்னார்கள், பணம் திருப்பித் தருவதால் அந்த இரவு அழியாது என்பது எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் மகளின் எதிர்காலத்தை விட்டுவிட்டு என் உயிரை காப்பாற்ற நினைத்தபோது நான் அதே பயத்தை பயன்படுத்தினேன். ஈஷானியின் கண்கள் ஈரமாயின. ஆனால் அவள் உடனே அவர்களை கட்டிப்பிடிக்கவில்லை. பணத்தை இழந்த துயரத்தை நான் தாங்கியிருப்பேன். மிகப்பெரிய காயம் என்னவென்றால், நீங்கள் வேண்டுமென்றே என் நன்மையை நெருக்கடியாக மாற்றினீர்கள். நோயின் முன்னால் நான் இல்லை என்று சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். சுதா தலையை தாழ்த்தினார்கள். நான் உங்கள் கருணையை பலவீனம் என்று நினைத்தேன். கருணை பலவீனம் அல்ல, ஆனால் இப்போது அதற்கு எல்லை இருக்கும். சுதா முதன்முறையாக இந்த எல்லையை ஏற்றுக்கொண்டார்கள். ஈஷானி அவர்களை எப்போதாவது மன்னிக்க முடியுமா என்று கேட்டார்கள். ஈஷானி பதில் சொன்னாள், மன்னிப்பு திருவிழாவின் இனிப்பு அல்ல, ஒரு நாளில் பகிர்ந்து கொடுக்கப்படுவது. இப்போது நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களை வெறுத்து என் வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன். நம்பிக்கை மீண்டும் உருவாகுமா இல்லையா என்பது உங்கள் அடுத்த நடத்தையால் தீர்மானிக்கப்படும். சுதா மெதுவாக தலையசைத்தார்கள். 18 லட்சம் திரும்ப கிடைத்த பிறகு நிகில் பிளாட் பதிவை மீண்டும் தொடங்க பேசினார். ஆனால் ஈஷானி சிறிது காலம் காத்திருக்க முடிவு செய்தாள். பணத்தின் ஒரு சிறிய பகுதியை ஆராத்யாவின் எதிர்காலத்திற்காக பாதுகாத்து மீதியை தற்காலிகமாக நிலையான வைப்பில் வைத்தாள். நிறுவனத்தின் அவசர சம்பள நிதிக்காக தன் சார்பில் தனியாக பங்களித்தாள். ஆனால் குடும்ப சேமிப்பும் நிறுவன பணமும் தெளிவாக தனியாக வைக்கப்பட்டன. சில மாதங்களுக்குப் பிறகு தொழிற்சாலையில் புதிய ஏற்பாடு உறுதியாயிற்று. தன்வி வழக்கமான வேலைக்குச் செல்லத் தொடங்கினாள். யஷ்வர்தன் ஒரு சிறிய போக்குவரத்து நிறுவனத்தில் சம்பளத்தில் வேலை தொடங்கினார். அங்கே ஒவ்வொரு செலவின் ரசீதும் ஒவ்வொரு டெலிவரியின் ஆதாரமும் கொடுக்க வேண்டியிருந்தது. அவருக்கு இது மிக கடுமையான தண்டனை. முதன்முறையாக அவர் ஆண்டுகளாக அவமானம் என்று நினைத்த விதிகளுக்குள் வாழ வேண்டியிருந்தது. சுதாவுக்கும் இளைய மகனுக்கும் உறவு முறியவில்லை. ஆனால் அவர்கள் இரகசியமாக பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். அவர் மீண்டும் தனிப்பட்ட செலவுக்கு உதவி கேட்டபோது நிகில் அல்லது ஈஷானியிடமிருந்து மறைத்து ஒன்றும் கொடுக்க மாட்டேன் என்றார்கள்.
யஷ்வர்தன் கோபமாகச் சென்றுவிட்டார். ஆனால் இந்த முறை சுதா அவருக்கு பின்னால் ஓடவில்லை. 1 ஆண்டுக்குப் பிறகு நவராத்திரி மீண்டும் வந்தது. அதே சமூக மைதானத்தில் கர்பா நடைபெற்றது. அங்கேதான் வெள்ளை யசஸ்வியின் முழுமையடையாத விழா நடந்திருந்தது. திரிவேதி குடும்பம் இந்த முறை எந்த சிறப்பு அறிவிப்பின் மையமும் இல்லை. ஈஷானி ஆராத்யாவுடன் சாதாரண விருந்தினராக வந்தாள். குழந்தை இளஞ்சிவப்பு சோலியில் டாண்டியா சுழற்றினாள். சுதா சிறிது தொலைவில் நாற்காலியில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போது யாரிடமும் தங்கள் நோய், தியாகம் அல்லது உரிமை கதையை சொல்லவில்லை. நிகில் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்தார். ஆனால் நிறுவனத்தின் எந்த கோப்பும் அல்லது முடிவும் அவர்களின் பேச்சின் பகுதியாக இல்லை. தன்வியும் வந்தாள். சாதாரண லெஹெங்கா அணிந்திருந்தாள். அடுத்த நாள் வேலை காரணமாக விரைவில் திரும்பப் போவதாக சொன்னாள். ஈஷானியை பார்த்து தலை குனிந்து வணக்கம் செய்தாள். இருவருக்கும் இன்னும் நெருக்கம் இல்லை. ஆனால் வெளிப்படையான பகையும் இல்லை. யஷ்வர்தன் நிகழ்ச்சியில் வரவில்லை. அவர் ஒரு டெலிவரி தொடர்பாக போபாலுக்கு சென்றிருந்தார். முதன்முறையாக தன் இல்லாமையை பற்றி யாரிடமும் பொய் சொல்லவில்லை. மேளத்தின் சத்தம் உயர்ந்தபோது ஆராத்யா ஓடி வந்து ஈஷானியின் கையை பிடித்தாள். அம்மா, நீங்களும் ஆடுங்கள். ஈஷானி பின்னால் நின்ற நிகிலை பார்த்தாள். அவரது முகத்தில் முன்பு போன்ற சோர்வு இல்லை. அவர் புன்னகைத்து தலையசைத்தார். ஈஷானி நடன வட்டத்திற்குள் சென்றாள். குடும்பம் முழுமையாக சரியாகிவிட்டது என்ற மாயை அவளுக்கு இல்லை. சில உறவுகள் எல்லைகளுடன் மீதமிருந்தன. சில நம்பிக்கைகள் மீண்டும் உருவாகிக் கொண்டிருந்தன. சில ஒருவேளை ஒருபோதும் திரும்பாது. ஆனால் இப்போது யாருடைய நோய், கண்ணீர், வயது அல்லது தாய்மை அவளுடைய முடிவுகளை பறிக்கும் உரிமை இல்லை. குடும்பத்திற்காக தியாகம் செய்வது அன்பாக இருக்கலாம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் தன் கண்ணியம், தன் குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் உண்மையின் அடையாளத்தை விட்டுவிடுவது அன்பல்ல. அது பயத்திலிருந்து பிறந்த அடிமைத்தனம். எந்த வீட்டில் ஒவ்வொரு தவறும் உறவின் பெயரில் மூடப்படுகிறதோ அங்கே மிக பலவீனமானவர் கேள்வி கேட்பவர் அல்ல. மிக பலவீனமானவர் தன் செயல்களின் விளைவை ஒருபோதும் பார்க்கவிடப்படாதவர். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. अगर आपको हमारी स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर, सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ और सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी और कहीं सुनने को नहीं मिलेगी। आपको चैनल को सिर्फ सब्सक्राइब करना है। स्टोरियाँ लाने की जिम्मेदारी हमारी, और आप हमारी स्टोरियाँ देखते रहे। और एक अच्छा सा कमेंट भी कर देना, आप कहाँ से हमारी स्टोरी देखते हैं। अपना शहर, गांव, शहर, सिटी का नाम अपने का कमेंट में ज़रूर बताना। तो मिलते हैं एक ऐसी स्टोरी में। तब तक के लिए जय हिंद, जय भारत।